அன்பு மாணவர்களுக்கு விடி டாக்டர்ஸ் அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள் கோடி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனிமல் கிங்டத்தில் கிட்டத்தட்ட 100 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த 100 கொஷினை நீங்கள் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ப்ரைமரி ரீசன். நீங்கள் நீட் எக்ஸாமை போய் அனிமல் கிங்டம் தியரி எழுத போகிறது இல்லை, அது கொஷினாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுவீங்க, எந்தெந்த இதில் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த 100 கொஷின்லேயுமே நீட்டில் எப்படி எக்ஸாக்டாக கேட்பானோ 2025 அந்த அப்டேட் பண்ண அந்த கொஷினை பேஸ் பண்ணி இந்த 100 கொஷின்ஸும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினை முடிக்கிறப்போ அனிமல் கிட்டத்துலேருந்து இப்படி தான் கொஷின் வரப்போகுது அப்படிங்கிற எக்ஸாக்ட் விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஃப்லைன் இல்லையா ஆன்லைன் பேட்சில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. நம்ம ஆஃப்லைன் ஆன்லைனில் படித்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் டாக்டராக போனீங்க அப்படின்னா பர் இயர் 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ணோம்னா நீங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கேம்பஸ் டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். கிளாஸஸ் சேலத்தில் நடந்துகிட்ருக்கு. கான்டாக்ட் நம்பர் 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் ஆன்லைன்லேயே படிச்சுக்கிறேன் சார், நான் 11th 12th படிக்கிறேன்னா இது உங்களுக்கு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. 11th படிக்கிறவங்களுக்கு போர்டு எக்ஸாம் கிடையாது, அப்போ நீட் எக்ஸாம் படிங்க, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிராக் பண்ண முடியும். 12th படிக்கிறவங்களுக்கும் ஏற்ற மாதிரி 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆன்லைன் பேட்சில் நம்ம ஃபஸ்ட்டு மோட்டிவாக கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கங்க. ஆன்லைன் பேட்ச் நம்ம 7,500 தான் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. எல்லாத்தாலையுமே ஒரு பே பண்ணக்கூடிய அஃபோர்டபுள் ஃபீஸில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது என்சிடி எக்ஸாம்பிளர் எம்சிக்யூஸ் நிறைய கொடுத்துருக்கோம், அதனால் அது வேல்யூவாக இருக்கும். ரைட், இது ஆஃப்லைன் கேம்பஸ்க்கான ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் ஆரம்பிக்கலாம். சார் இது கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்க போகுது அப்படின்னா, இடையிடையில் உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பேன். இது கமெண்ட் பண்ணுங்கள், இது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ண சொல்லுவேன். அப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே நம்ம பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான செஷனை கொண்டு போகலாம். இது கொஞ்சம் ஒரு எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அனிமல் கிங்டம் A to Z படித்த ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் இந்த செஷனை ஃபுல்லாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஓகேங்களா? அனிமல் கிங்டம் 50% நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 100% பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேட்சில் கொடுத்துருக்கோம். நான் அனிமல் கிங்டம் ஃபுல்லாக படிக்கல சார், நான் படித்து எழுதுறேன் சார் அப்படின்னா நம்ம ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி அனிமல் கிங்டம் கவர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லையா சார் நான் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு நான் லெசனை படிக்கிறேன் சார், எனக்கு இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புரியும் சார், நேரத்தில் கேள்வி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வகையில் ஓகேனாலும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100 கொஷின் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நடுநடுவில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம், நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லுவோம், கொஷின்ஸ் கேட்பேன். ஒரு லைவ் கிளாஸில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போகலாம். சரி, ஓகே, ரைட்டு. இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோவிங், தமிழ் மீடியம் ஆல்ரெடி போட்டோம், இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித்தவுட் எக்ஸப்ஷன் ஃபார் த ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 4ல் எந்த ஒரு எக்ஸப்ஷனும் இல்லாமல் சூட் ஆகிற ஒரு சாய்ஸ் இது. ஒவ்வொன்றா படித்து பார்க்கலாம். தே ஆல் ஆர் ஏசிமெட்ரிக்கல், எல்லோருமே ஏசிமெட்ரிக்கல். புக்கில் ரேடியல் சிமெட்ரின்னு ஸ்பாஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸ்பாஞ்ச் எது? பொரிஃபரன்ஸ். அப்போ பொரிஃபரன்ஸில் ரேடியல் சிமெட்ரிங்கிற ஒரு வேர்டு இருக்குல்ல, அப்போ எப்படி இது எக்ஸப்ஷன் இல்லாமல் கரெக்டாக ஆகும்? அப்போ இது பார்த்தீங்கன்னா ராங். இது ஒரு ராங் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராங். அடுத்து படித்து பார்க்கலாமா? தே ஆல் ஆர் ஃபவுண்ட் இன் மெரைன் வாட்டர் ஒன்லி. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எல்லோருமே மெரைன் வாட்டரில் மட்டும்தான் இருப்பாங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் இருப்பாங்கல்ல, ஸ்பாஞ்ச் இல்லை, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் தானே. அப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா மெரைன் வாட்டர்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன கிரிட்டேரியா இருக்குது? எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே ராங் ஸ்டேட்மெண்ட். தே ஆல் ஹேர் கல்கேரியஸ் ஸ்பெக்யூஸ். கல்கேரியஸ்னால் கால்சியத்தால் கிரியேட் ஆனது. கால்சியத்துக்கு இதுக்கு இங்கே சம்மந்தம் இருக்குது. இந்த இடத்துல கால்சியம்ங்கிற ஒரு வேர்டு ஏன் உதிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஆகுதா? அப்போ எதுவுமே ராங். அடுத்தது, தே ஆல் ஆர் ப்ரிமிட்டிவ் மல்டிசெல்லுலர் அனிமல்ஸ் அண்ட் ஹேவிங் இன்டர்செல்லுலர் டைஜஷன். கரெக்டாக தானே? மல்டிசெல், செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்செல்லுலர் டைஜஷன், இதுதானே பொரிஃபெராவோட முக்கியமான கேரக்டர். அப்போ இதுதானே எந்த ஒரு எக்ஸப்ஷன் இல்லாமல் எல்லா பொரிஃபெரன்ஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். The above characters belongs to which following? இதில் கொடுத்துருக்கிறது எந்த பாயிலத்தில் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஷ்யூ ஆப்ஷன். டிஷ்யூ ஆப்ஷன்னா செல்லுலர் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கலாம், இல்லையா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கலாம். செல்லுல் அப்படின்னா பொரிஃபரன்ஸ். ஆர்கன்னா நிறைய பேர் வராங்க, பட் பார்க்கலாம் அடுத்ததுல. செக்ஸஸ் ஆர் ஹெர்மாபோரைட், மேக்ஸிமம் பொரிஃபரன்ஸ். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பொரிஃபரன்ஸ். டெவலப்மெண்ட் இஸ் இன்டராக்டிவ் பொரிஃபரன்ஸ். அவ்வளோதான். ஸ்பாஞ்சியோசீலியேட் வந்துருச்சு, ஆஸ்டியங்கிற வேர்டு வந்துருச்சு. ஆஸ்டியன் ஒரு வேர்டு வந்தாலும் அதெல்லாம் என்னது? அதெல்லாம் பொரிஃபரன்ஸ் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே
பைலம் பொரிஃபெராவில் இன்க்ளூட் ஆகும். ஸோ பொரிஃபெரா என்ன சாய்ஸ் இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் 3 பாருங்கள். பொரிஃபெரா ப்ராக்கெட்டில் ஸ்பாஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா? கொஸ்டின் படித்து பார்க்கலாம். ஸ்பாஞ்சியோசீல் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸ்பாஞ்சியோசீல் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஸ்பாஞ்சியோசீல்னால் என்னம்மா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேனல் சிஸ்டம் பார்த்துருப்போம் ஸ்பாஞ்சில். ஸோ ஆஸ்டியா வழியாக வாட்டர் என்டர் ஆகும். ஸ்பாஞ்சியோசீல்லேருந்து அதுக்கப்புறம் மேலே ஆஸ்குலம் வழியாக வெளியே போயிடும். இதுதானே வாட்டர் கேனல் சிஸ்டம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எக்கினோடெர்மேட்டா, குழம்பிடக்கூடாது. வாட்டர் கேனல் சிஸ்டம் ஞாபகம். கேனல் சிஸ்டம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொரிஃபெரா. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எக்கினோடெர்மேட்டா. ஸோ 2 இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கேனல் சிஸ்டம் கால்வாய் மண்டலம் பொரிஃபெரா, வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது எக்கினோடெர்மேட்டா. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சியோசீல்ங்கிறது என்னது? இந்த சென்ட்ரல் போர்ஷன். இந்த சென்ட்ரல் போர்ஷன் என்ன பண்ணுறது? ரெஸ்பிரேஷன் பண்ணுமா, ரிமூவல் ஆஃப் வேஸ்டேஜ் பண்ணுமா, ஃபுட் கேதரிங் பண்ணுமா, 3 திங்ஸும் பண்ணுமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் ஆல் ஆஃப் தெம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சடனாக ஒரு சாய்ஸில் லொக்கோமோஷன் கூட கொடுத்துருப்பான், அதெல்லாம் வராது. ஸோ ஜஸ்ட் அப்படி பார்த்தோன்னே எல்லாமே ரைட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்சைட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்சைட் எப்பயுமே அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் நியூஸ் பேப்பர் மாதிரி நல்லா ரீட் பண்ணி வச்சுட்டா போதுமானது. அண்ட் தென் வந்து which of the following cells in the sponges helpful in the trapping the food for the spongesன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ தான் நடத்தணும் வாட்டர் கேனல் சிஸ்டத்தில் சென்ட்ரல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால செல்ஸ் இருக்கும். அந்த கால செல்ஸ் தான் என்னது? கோனோசைட்ஸ். கால செல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, கோனோசைட்ஸ். கோனோசைட்ஸ் யாரோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்? கொஞ்சம் ஜூம் பண்ணிட்ட கொஸ்டின். கோனோசைட்ஸ் யாரோட முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பைலம் பொரிஃபெரா. ஸோ கோனோசைட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். எதுனா ஸ்பாஞ்சஸில் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய போர்ஷன் இந்த கால செல்ஸ், கோனோசைட்ஸ். அடுத்தது the member of phylum represented cellular level organization. கொஸ்டின் நீங்கள் பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் மொத்த பைலத்துலேயும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. யார்? பொரிஃபெரன்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொரிஃபெரா. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. மொத்த அனிமல் கிண்டத்திலே செல்லுலார் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் பொரிஃபெரன்ஸ் மட்டும்தான். வேறு யாருமே செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷனே கிடையாது. இது எல்லோருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது which of the following characters of sponges? ஸ்பாஞ்சஸோட கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பாஞ்சோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. presence of gonocytes, presence of gonocytes, presence of coelentron, presence of osculum. 3மே இருக்கு. சீலன்ட்ரான் இல்லைம்மா, சீலன்ட்ரான் இல்லை, சாரி. சீலன்ட்ரான் யாரோட கேரக்டர்? நிட்டேரியாவோட கேரக்டர். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வராது. அப்போ 1, 3 சாய்ஸ் இருக்கு பாருங்க. 4th ஆப்ஷனில் என்ன இருக்குது? 1 and 3ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 1 வரும் 3 வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் தான் 4th ஆப்ஷன். அப்போ சூஸ் பண்ண வேண்டியது 4th ஆப்ஷன். இப்படி தான் நீட்டில் வரும். நீட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக ஏபிசிடின்னு பார்த்தா இந்த ஏபிசிடியை சூஸ் பண்ணுற மாதிரி வராது. அது ஏபிசிடிக்குள்ளே ஏதோ ஒரு ட்ரிக் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பான். அப்போ அந்த ட்ரிக்கையும் நம்ம கண்டுபிடிச்சி தான் போடுற மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சு. ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சுங்கிறது யாருன்னு கேட்குறான். யூ ஸ்பாஞ்சியை தான். இதுக்கு ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன். இதெல்லாம் யூடியூப் லைவில் இருக்கும். பொரிஃபரன்ஸ் வந்து நான் யூடியூப் லைவ்லேயே போட்டிருப்பேன். யூ ஸ்பாஞ்சிங்கிறது பாருங்கள், யூனா ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்காக இது ட்ரூ ஸ்பாஞ்சுன்னு கிடையாது. இது ஃப்ரெஷ் வாட்டர். ஜில்லாவில் நல்ல தண்ணி வந்துச்சுன்னு சொல்லுவேன். சாரி மை ஃபால்ட். ஸ்பாஞ்ச் இல்லை, இங்கே இருக்குது. ஷார்ட்கட்டு ஜில்லாவில் ஃப்ரெஷ் வாட்டர் வந்துச்சு. ஸ்பாஞ்ச் ஜில்லா தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சு. ஸ்பாஞ்ச் ஜில்லா தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சு. அப்போ யூ ஸ்பாஞ்சியாங்கிறது யார், ஸ்கைபாங்கிறது யாருங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்று சைகான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாத் ஸ்பாஞ்சு. அதில் யார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்கள் ஒர்க்காக கொடுக்குறேன். ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சு யாருன்னா ஸ்பாஞ்ச் ஜில்லாவில் நல்ல தண்ணி வந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ ஷார்ட்கட் படிக்கிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ நம்ம இருக்கிறத நிறைய படிச்சுட்ருப்போம். சடனாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அந்த கன்ஃபியூஷனையுமே நமக்கு அவாய்ட் பண்ணுறது தான் ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது a sponge can be distinguished by the presence of. ஸ்பாஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பைலத்துலேருந்து பிரிஞ்சு வரதுக்கு காரணம் காலசெல்ஸ், கோனோசைட். சிலிண்டர்னு வராதுல்ல. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. இப்போ தான் ஒரு கொஸ்டின் பார்த்து சார் 4.
இப்போ தான் ஒரு கொஷின் பார்த்தோம்னா ஸ்பாஞ்சுக்கே உரிய யூனிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்று காலர் செல்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோனோசைட்ஸ். ரெண்டும் ஒன்று தான், ஓகேங்களா? ஒன்று இதில் பெரிய டிஃபர்லாம் கிடையாது, ரெண்டோட காமன் நேம் தானே. அது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் கொஷினை. செலக்ட் த கரெக்ட். ஸோ படித்து பார்த்து கரெக்டானு சொன்னால் போதும். டைஜஷன் இஸ் இன்ட்ராசெல்லுலர் இன் ஸ்பாஞ்சஸ். கரெக்டாக கரெக்டாக தான். ஏன்னா செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ட்ராசெல்லுலர் லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், டைஜஷன் இருக்கும். அப்போ இது வந்து கரெக்ட். அடுத்தது, the body in porifera is supported by skeleton made by spicules or spongin fibers. இங்கே ஆன்சர் டைப் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், இதுவுமே கரெக்டு. ஸோ ரெண்டுமே கரெக்ட், போத் ஆர் கரெக்ட். ஆன்சர் டைப்பாக இருந்துச்சு, ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ டைஜஷன் ஆஃப் இன்டர்செல்லுலர் ஸ்பாஞ்ச் அண்ட் மேட் பை ஸ்பிக்யூல்ஸ் சொல்லலாம், இல்லையா ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். ஆன்சர் ரெண்டுமே கரெக்டு, போத் ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஸ்பாஞ்சஸ் ஸ்பாஞ்சியோசில் லைன்டு பை. இப்போ தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஸ்பாஞ்சியோசிலுக்கு நடுவில் இதுதான் ஸ்பாஞ்சியோசில் அப்படின்னா நடுவில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் காலர் செல்ஸ் தானே. காலர் செல்ஸுக்கு இன்னொரு பேர் கோனோசைட்ஸ் தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 2. அப்போ ஸ்பாஞ்சஸ் ஸ்பாஞ்சியோசில் இஸ் லைனட் பை கோனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ். இதுவே ஒரு தனி உங்களுக்கு லெக்சர் மாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செஷன் அட்டன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சுட்டு போன ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அடுத்தது, ஹார்டு எக்ஸோஸ்கெலிட்டன் ஃபார்ம்டு பை கால்சியம் கார்பனேட் இஸ் பிரசன்ட். ஃபஸ்ட் டைம் என்ன வேர்டு பயன்படுத்துகிறாங்க, கால்சியம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கால்சியம் அப்படிங்கிறது யாரில் வரும், கோரல்ஸ் தானே. பவளப்பாறைன்னு சொல்லுவோம் இல்லையா, கோரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாடி ஃபுல்லாகவே கால்சியம் கார்பனேட்டால் கிரியேட் பண்ணியிருக்கும். கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்முலா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு. கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது கோரல்ஸ், பவளப்பாறையோட உடம்புல ஆக்கப்பட்டிருக்கும், அதில் கிரியேட் ஆகிருக்கும். மேடம் ஹார்ட் ஸ்கெலிட்டன் ஆஃப் கோரல்ஸ் ஆர் மேட் பை கால்சியம் கார்பனேட். நீங்கள் நோட்ஸ் இதை எழுதிக்கலாம். சரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்யூ செஷன் அட்டன் பண்ணுறப்போ எப்படி சார் நோட்ஸ் எழுதுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. இப்போ நான் ஒரு கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஹெட்டிங் போட்டு நோட்டில் எம்சிக்யூ செஷன் அப்படின்னு ஹெட்டிங் ஒன்று போட்டு ஓகே இதில் இந்த கொஷினில் வந்து ஃபுல்லாக எழுதணுங்கிற அவசியம் இல்லை, இதோட கீ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்ட போது. கீ பாயிண்ட் என்னது, ஹார்டு ஸ்கெலிட்டன் ஆஃப், முக்கியமாக ஹார்டு எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் corals are made by calcium carbonate. இப்படிங்கிற வார்த்தை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த நாலேஜ் ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் கோரல்ஸ் ஆர் மேடு பை கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அப்படிங்கிறப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் ஃபார்ம்டு பை கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 3 கோரல்ஸ். ப்ளஸ் நான் எப்படி நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி தான் நோட்ஸ் எழுதிக்கணும். அப்போ நாளைக்கு எக்ஸாம் போகிறது முன்னாடி ஓகே இது ஆல்ரெடி நம்ம ஒரு எம்சிக்யூவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன், எண்டோஸ்கெலிட்டன், எக்ஸோஸ்கெலிட்டன் இது கூட கேட்கலாம். எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் கோரல் எதாவது கிரியேட் ஆகிருக்குன்னா கால்சியம் கார்பனேட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிட்டோசைட்ஸ் டு நாட் ஹெல்ப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிட்டோசைட்ஸ் எங்கே வரும், நிட்டேரியா ஸ்டிங்கிங் செல்ஸ் கான்செப்டில் வரும் இல்லையா. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரீஜெனரேஷனாக? கண்டிப்பாக கிடையாது. ஆங்கரேஜ் பர்பஸா? எஸ். டிஃபென்ஸ் பர்பஸா? எஸ். ப்ரே கேப்சர் என்ன கேட்குறான், ஓ டு நாட் ஹெல்ப். எதுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு கேட்குறான். ரீஜெனரேஷனுக்கும் நிட்டோசைட்ஸுக்கும் என்ன வந்து சம்மந்தம் இருக்குது? அப்போ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ ரீஜெனரேஷனுக்கும் நிட்டோசைட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதான் அவன் கேட்குறான், நிட்டோசைட்ஸ் டு நாட் ஹெல்ப் இன் ரீஜெனரேஷன். அதனால் நான் பெற்றேன். அடுத்து இன்னொரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணலாம். அப்போ ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி என்சிஆர்டியில் யாருக்கு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி என்சிஆர்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலுக்கு தான் ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த அனிமல் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, which of the following is correctly matched with the common name? காமன் நேமோட எது வந்து கரெக்டாக மேட்சாக இருக்குது? ஆனால் சடமீசியா அடமீசியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சி அனிமோ நீங்கள் மவுசுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு. ஏரோலியா சீம் ஜெலின்னு கொடுத்துருக்காங்க தப்பு. கோம் ஜெலின்னு கொடுத்துருக்காங்க, சி ஜெலின்னு வந்துருக்கணும் தப்பு. ஹார்மிபோரா நியூடா இது என்சிஆரில் பெருசாக இல்லை. அப்போ எப்படி சார் அப்படின்னா ஆனால் உங்களுக்கு 4th ஆப்ஷன் பாருங்கள், அடமீசியா சி அனிமோன். இது உங்களுக்கு 100% கரெக்டுன்னு தெரியும். இது உங்களுக்கு 100% கரெக்ட் அப்படின்னு தெரியும்னா சூஸ் தட் ஆன்சர். சார் இது அவுட் ஆஃப் என்சிஆர்டி மாதிரி தெரியுதே சார், அவுட் ஆஃப் என்சிஆர்டி மாதிரி தெரியுதே சார் அப்படின்னா டோன்ட் வரிமா, நீட்டில் இந்த மாதிரி வரும்.
நீங்கள் 2023 2022 பேப்பரில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கில் இந்த மாதிரி 4 மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கப்போ ஒன்று அவுட் ஆஃப் என்செட் மாதிரி இருக்கும். பட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 100% இது கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை சூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக பயாலஜி 3 ஸ்டோட 3 ஸ்டோரி இப்படி தான் எல்லோரும் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஸ்கிப் பண்ண வேணாம். சரி, இது அவுட் ஆஃப் என்செட் மாதிரி இருக்குது சார், எனக்கு தெரியல. உங்களுக்கு தான் இது தெரியுமே, இது என்செட் தானே, அடமீசி அப்படிங்கிறது சி அனிமோன் தானே, அப்போ அழகாக எழுதிடலாமா? ஓகேவா? அனிமோனுக்கு போகணுன்னு அடம் பிடிச்சான் அப்படின்னு ஒரு ஷார்ட் கட் சொல்லுவேன். ஓகேங்களா? கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம அனிமல் கிட்ட ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். நிறைய ஷார்ட் கட் கொடுத்துருப்பேன், அதில் இது ஒரு ஷார்ட் கட்டு. அப்போது அடமீசி அப்படிங்கிறது சி அனிமோன்னு எல்லோருக்கும் தெரியும். அப்போ எழுதிட்டு வந்துடலாமே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நிட்டேரியன்ஸ்? நிட்டேரியானா குழி உடல்கள், சிலிண்டரேட்டா. தே ஆல் ஆர் மெரைன். எல்லோருமா மெரைன்? தப்பு தானே. ஃபஸ்ட்டு எல்லோருமே நிட்டேரியாவில் மெரைனாக இருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் எவன் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ் மெரைன் யார்? டீனோஃபோரா, சரியா? யூரோகார்டேட்டா, ஹெமிகார்டேட்டா, அவங்க தானே மெரைன்லேயே வாழ்வாங்க. இவன் எப்படி மெரைனில் வாழ்வான்? அப்போ வந்து ஆல் ஆர் மெரைன், ஆளுங்கிற வேர்டு எக்ஸ்க்ளூசிவ்லி, யூனிக்லி, இந்த மாதிரி வேர்டெல்லாம் சாய்ஸில் இருக்குன்னா கொஞ்சம் கவனம் கொடுங்க. அப்படி தான் இன்சைடில் கொடுத்துருக்கானுங்கன்னு ரீக்ளூட் பண்ணி பாருங்கள். சில டேட்டா ஃப்ரெஷ் வாட்டர்லேயே வளரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வளரல, வாழும். இது அனிமல், சாரி. தே ஆர் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா? இன்னும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்ங்கிற ஒரு விஷயம் இன்னும் உருவாயிருக்காது, குளிர் சிலிண்டரில் இருந்திருக்காது. கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி டைஜஷன் ஒன்லி. அங்கே டைஜஷனே ஒன்று கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. மவுத்துங்கிற ஒரு போர்ஷன் மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கும். இன்கம்ப்ளீட் டைஜஷனுங்கிற ஒரு வார்த்தை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மவுத்துமே பெரிய அளவு மவுத்தில் அந்த ஐப்போஸ்டம் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ டைஜஷன் அப்படிங்கிறது இங்கே பெரிய அளவு கிடையாது. அப்படிங்கிறப்ப எதுக்கு டைஜஷன் ஒன்லின்னு கொடுக்கும்? அதுவும் தப்பு. நிட்டேரியன் எக்ஸிபிட் டூ பேசிக் பாடி ஃபார்ம் கால்டு பாலிப் அண்ட் மெடுசா. கரெக்ட் தானே? எப்படி? பாலிப் அப்படிங்கிறது ஏசெக்சுவல் மெத்தடில் மெடுசாவையும், மெடுசா செக்ஸுவல் மெத்தடில் பாலிப்பையும் கொடுக்கும். இதுக்கு பேர் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். எதில் இருக்கும்? ஒபிலியாவில் இருக்கும் இல்லையா? இதுக்கு இன்னொரு பேர் மெட்டாஜெனசிஸ். இந்த கான்செப்ட் படிச்சிருப்போம் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தானே. அப்போ நிட்டேரியன் எக்ஸிபிட் டூ பேசிக் பாடி ஃபார்ம்ஸ் கால் பாலிப் அண்ட் மெடுசா அப்படின்னா இது கரெக்டு. இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இதுவும் நம்ம நீட்டில் கேட்பாங்க. இன்றைக்கி செஷனில் நான் மெட்டாஜெனசிஸ் பற்றி ஆட் பண்ணல, பட் மெட்டாஜெனசிஸ் எப்பயுமே கேட்போம். எப்பயுமே கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் மெட்டாஜெனசிஸ் உண்டு. அடுத்தது மெடுசா ஆஃப் ஒபிலியா. இப்போ தான் நடத்தினேன். ஒபிலியாவோட வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒபிலியா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக பாலிப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஒபிலியாவில் மெடுசாவோட பாட்டு, சரியா? ஒபிலியான்னு சொல்லிட்டா பாரு, எக்ஸாக்டாக மெடுசா. வாட் எவர், மெடுசாவோட ஒரு ஃபார்ம் தானே. மெடுசா செக்ஸுவலி ப்ரொடியூஸ் பாலிப், பாலிப் ஏ செக்ஸுவலி ப்ரொடியூஸ் மெடுசா. திஸ் கான்செப்ட் known as metagenesis. The another name for metagenesis is alternation of generation. எல்லாமே ஒரு கீவேல முடிஞ்சா? This unique character shown by phylum Niteria or Coelenterata. ஓகே தானே? ஸோ இது வந்து 14 நினச்சிங்க. ஓகேவா? ஒபிலியாங்கிறது இந்த கேரக்டர் சூப்பராக காட்டக்கூடிய ஒரு ஃபியூச்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெட்டாஜெனசிஸ் இப்போ அதே கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓ இருக்கா? சொன்னால் கூட இல்லை நினச்சா. ரைட். மெட்டாஜெனசிஸ் சீனில் எதில் மெட்டாஜெனசிஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஒபிலியா தான். இந்த பைலம் எடுத்துட்டோம்னா இந்த கொஸ்டின் வந்து தவிர்க்காமல் கடக்கவே முடியாது. அப்போ மெட்டாஜெனசிஸ் சீனு ஒபிலியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. நிட்டேரியன்ஸ் ஆர் அட்வான்ஸ்டு ஓவர் த ஸ்பாஞ்ச் பை த பிரசன்ஸ் ஆஃப். நிட்டேரியன்கிறது ஸ்பாஞ்சை விட ஒரு படி மேலானது தான். ஏன் நிட்டேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சை விட ஒரு படி மேலுன்னு சொல்கிறேன்னு கேட்டேன்னா, நிட்டேரியன்ஸ்க்கு டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் வந்துருக்கும். ஓகேங்களா? டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். ஸ்பாஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் லெவல் ஆர்கனைசேஷன். அப்போ டிஷ்யூ லெவல் யாருக்கு வந்திருக்குன்னா நிட்டேரியன்ஸ்க்கு. செல்லை விட டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே தானே. செல்லை விட டிஷ்யூ வந்து ஒரு படி மேலே. அதனால தான் பொரிஃபரன்ஸை வேற நிட்டேரியன் ஒரு படி மேலே. ஸோ இப்போ இந்த எல்லா ரீசனுக்கும் கரெக்டாக பொருந்துறது ஆன்சர் ஆப்ஷன் 4. இப்படி ஒரு கொஷனுக்கு பின்னாடியும் நோட்ஸ் ப்ராப்பராக எழுதி அதை ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ தான் 3 கேரண்டியாக வரும். அடுத்தது ஹைட்ரா. பாருங்கள், ஹைட்ரா கொஷின் கேட்குறேன். ஹைட்ரா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் வளரும். அதான் சொல்லலாம், எல்லா நிட்டேரியுமா வந்து மெரைன் வாட்டரில் வளருது இல்லை. ஹைட்ரா வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வளரும். ரேடியல் சிமெட்ரிக் ஆர்டர் டிப்ளோபிளாஸ்டிக். ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் வளரக்கூடிய சிலிண்டரேட்டாவும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இன்சைடில் கூட எக்ஸாம்பிள் ஹைட்ரா.
த ஃபாலோவிங் இஸ், இப்போ கொடுத்துருக்குது இந்த பிக்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம், ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். இன்சைடில் பாருங்கள், வெறும் டயக்ராமாக கேட்குறப்போ அது நேம் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். சார் இது யூஸ் ஸ்பாஞ்சா இல்லை சைகானா இல்லை ஸ்பாஞ்சில்லாவா அப்படிங்கிற குழப்பம் வரும். நிறைய பேருக்கு இது பொரிஃபர் ஆன்சர் டக்குன்னு ஞாபகம் வராது. அப்போ என்சிஆர்டி டயக்ராமுக்கு மட்டும் தனிப்பட்ட ரீதியில் டைம் ஒதுக்கணும். எப்படி சார் நான் என்சிஆர்டி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அந்த என்சிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்கும் டைம் தனியாக ஒதுக்கணும். டயக்ராம்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஒரு 2 hours, வாரத்தில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்சிஆர்டிக்கு டயக்ராமுக்கு மட்டுமே ஒதுக்கி படிக்கணும். சரி, இப்போ இதில் பார்த்துருக்குது யார் சார்னா ஸ்பாஞ்சில்லா. பார்க்க ஒரு பஸ் மாதிரி இருக்கா? சும்மா இமேஜின் பண்ணிக்கங்க, பஸ் மாதிரி இருக்கா? பஸ்ஸில் ஜில்லாவுக்கு போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஸ்பாஞ்சில்லா இருக்குது, ஆனால் நிட்டோசைட் இருக்குது, தப்பான மேட்ச்சு. இங்கே ஸ்பாஞ்சில்லா இருக்குது, ஆஸ்குலம் ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ இதுதானே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட்டு செலக்ட் த ஒன் ஃபார் டீனோஃபோரா. டீனோஃபோரா பற்றி கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாமா? சாய்ஸ் படித்து பார்ப்போம். தே ஹாவ் சிமிலாரிட்டிஸ் வித் நிட்டேரியன்ஸ். நிட்டேரியன்ஸோட இதுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கான்னா சில ஃபியூச்சரில் சிமிலாரிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆள்னு கொடுத்ததா தப்பு கொடுத்துருப்பேன், பட் ஹேவ்னு கொடுத்ததுனால ஓகே இந்த கொஷின் வந்து சாய்ஸ் வந்து கரெக்டானே எடுத்துக்கலாம். They have 8 external ciliated comb plates for locomotion. இங்கே 8ங்கிற நம்பர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டீனோஃபோராவை டீனோஃப்ளானாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 எக்ஸ்டர்னல் ரோ ஆஃப் ciliated comb plates இருக்கா? comb plates கவுண்ட்ஸ் அதுதானா அப்படின்னு பார்த்துக்கணும். எஸ். ஃபார் லொக்கோமோஷன் யூஸ் ஆகுதா? எஸ். அப்போ இது வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கா? எஸ். இன்டர்னல்னு கூட கொடுப்பான். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் யூனிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2வும் கரெக்டு தான். பயோலூமினிசன்ஸ் இருக்கா? எஸ். இந்த பைலத்தோட முக்கியமான ஃபீச்சரே பயோலூமினிசன்ஸ் தானே. அப்போ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷனும் கூட. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. த ஃபியூச்சர் ஆஃப் டீனோஃபோரா. டீனோஃபோராவோட முக்கியமான கேரக்டர் இப்போ தான் பார்த்தோம். 8 கோம் பிளேன்ஸ் தானே. ஒரு சாய்ஸில் பாருங்கள் 6ன்னு கொடுத்துருக்கான், தப்பு. ப்ரெசன்ஸ் ஆஃப் டென்டக்கல்ஸ் ஒன்லி. டென்டக்கல்ஸ் மட்டும்தான் இருக்குமா? இந்த ஒன்லி, எக்ஸ்க்ளூசிவ்லி, யூனிக் அப்படிங்கிற வேர்டெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்கணும். டென்டக்கல்ஸ் மட்டும்தான் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 கோம்ப்ளேட் எல்லாம் இருக்காது. அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் டென்டக்கல் ஒன்லி அப்படிங்கிறது தப்பு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டுமா? ஃபஸ்ட் அதில் ஏசெக்சுவலே கிடையாது, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் வரும். அப்போ இதுவுமே தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4ம் வராது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது கோம்ப்ளேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ஓகேங்களா? இதில் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கோம்ப்ளேட்ஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன கேட்குறாங்க பாருங்க. கோம்ப்ளேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். கோம்ப்ளேட்ஸ் எதில் வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம். கோம்ப்ளேட்ஸ் ஆர் யூனிக் ஃபீச்சர் ஃபார் பைலம் டீனோஃபோரா. சரியா? இந்த டீனோஃபோராவில் வரக்கூடிய 2 எக்ஸாம்பிள், அதில் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று ப்ளூரோபிராங்கியா, இன்னொன்று என்ன? டீனோஃபோராவில் 2 எக்ஸாம்பிள் தானே. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கான், 2வது எக்ஸாம்பிள் அப்படி என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான ஒர்க்கு. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைலம் டீனோஃபோராவை வந்து படித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது புரியும். அடுத்தது இன் டீனோஃப்ளானா டைஜஷன் இஸ் சீஃப்லி எக்ஸ்ட்ரா செல்லர். யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டீனோஃபோராவில் எக்ஸ்ட்ரா செல்லர் டைஜஷன் மட்டும்தான் இருக்குமா? கிடையாது. அதில் இன்ட்ரா செல்லர் டைஜஷனும் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தப்பு, அதுதான் தப்பு. டைஜஷன் ட்ராக் இஸ் இன்கம்ப்ளீட் இன் டீனோஃபோரா. எஸ். இதில் டைஜஷன் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட். ஏன்னா இதில் மட்டும் என்ன தான் இருக்கும்? மவுத் போர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து சாய்ஸ் எதுவும் அப்படி இல்லையே. இன்னொரு டைம் படித்து பார்க்கலாமா? டைஜஷன் ட்ராக் இஸ் இன்கம்ப்ளீட் இன் டீனோஃபோர்ஸ். கரெக்ட் தான், மவுத்து மட்டும்தான் இருக்கும். ஐ மீன் இங்கே எப்படி மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எக்ஸ்ட்ரா செல்லர் டைஜஷன் இன்ட்ரா செல்லர் டைஜஷன் மட்டும்தானே இருக்குது. அதனால் இதில் டைஜஷன் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். ஆமாம், டைஜஷன் அப்படிங்கிறது இதில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ராங்னே எடுத்துக்குவோம். நான் சாய்ஸ் இல்லை. ஸோ போத் அசசன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் இன்கரெக்ட். இதில் அசசன் கரெக்டுங்கிறது சூஸ் பண்ணவே முடியாது. அப்போ 3 ஆப்ஷனுமே தப்பு. அப்போ 4th ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி தூக்கிடலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. இதில் மீனிங் கம்மியாக இருக்குது. மீனிங் இல்லாமல் இல்லை, மவுத் இருக்குது, பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கு மீனிங் இல்லை. ஏன்னா டைஜஷன் கேனல், டைஜஸ்ட் சிஸ்டம், பேரிங்ஸு,
alimentary canal இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால டைஜஷன் ட்ராக் இன்கம்ப்ளீட் சொல்கிறதே நம்ம ஏற்றுக்க முடியாது. அடுத்த கொஸ்டின், டீனோஃபோர் காமன்லி நவுனஸ். டீனோஃபோரை வந்து பார்த்தீங்கன்னா சி வால்நட்னு சொல்லுவாங்க, கோம் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, பியூர் என்சென்டிலைன்ஸ். சி வால்நட்னு சொல்வது உண்டு, கோம் செல்லிஸ்னு சொல்கிறது உண்டு. ஸோ ரெண்டுக்குமே சேர்த்த மாதிரி இருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீனோஃபோர் வால்நட்னு சொல்லுவாங்க அண்ட் கோம் ஜெல்லிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விக்கு பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் ஜூம் பண்ணுவோமா? which of the following represent, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இந்த டயக்ராம் எதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகுதுன்னு கேட்குறாங்க. சரியா? the following represent ப்ளூரோபிராங்கியா தானே, என்சைட் டயக்ராம் தானே, ஓகேவா? ப்ளூரோபிராங்கியா தானே இது என்சைட்டோட பியூர் டயக்ராம். ஸோ அதனால் டயக்ராம்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ரீதியில் டைம் ஒதுக்கி படிக்கணும். அடுத்தது ஜூம் பண்ணிக்கலாம், அப்போ நமக்கு தெளிவாக இருக்கும். given statement, parapodia respiratory organ found in arthropods. நல்லா யோசிச்சு பாருங்க, பாராபோடியாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா, சாரிம்மா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போச்சுக்கலாம். பாராபோடியா அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா, அதுவே தப்பு. அதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பேச வேணாம். பாராபோடியா அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி ஆர்கனே கிடையாது, அப்போ அதுவே தப்பு. பாராபோடியாங்கிறது லொக்கோமேட்ரி ஆர்கன், அதுவும் நீரிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாயிண்ட் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதுவும் வந்து அன்னலிடாவில் தான் இருக்கும். ஸோ ஆர்த்ரோபோடா அப்படி தப்பு. ரவுண்டு வார்ம்ஸ் அப்படிங்கிறது ட்ரூ சிலமெட். எஸ், ரவுண்டு வார்ம் அப்படிங்கிறதுல எல்லாமே என்ன இருக்குது, சீலம்னால டெவலப் ஆகிருக்கும். சிலிண்டரான் சோ பாலிமார்பிசம் கரெக்ட் தான். சிலிண்டரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அப்போ பாலிமார்பிசம் எடுத்துக்கலாம். செசல் ஃபார்ம் அண்ட் ஃப்ரீ லிவிங் ரெண்டுமே இருக்கனால பாலிமார்பிசம். சரியா? செசல் ஃபார்ம் இருக்குது, அதனால் இதுவும் கரெக்டு. ப்ளூரோபிராங்கியா லொக்கோமோஷன் டேக் பை த கோம்ப்ளெட்ஸ் கரெக்டு, இதுவுமே கரெக்டு. சாய்ஸ் அதுக்கு எந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளூரோபிராங்கியா லொக்கோமோட்டிவ் டேக் பை த கோம்ப்ளெட்ஸ் எல்லாம் ஓகே. சாய்ஸ் இருக்கா? இந்த given statement of the above 1 and 2 are correct, 2 and 4 are correct, 2 and 3 are correct, 3 and 4 correct. இங்கே ஒரு தப்பு இருக்குது, சிலிண்டர் ட்ரெஸ்ஸோ பாலிமார்பிசம் கரெக்டு தான். இந்த ரவுண்ட் வார்ம்ஸ் ஓகே ஓகே. இது 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 ரவுண்டு வார்ம் என்ன தப்பு இருக்குன்னா, ரவுண்டு வார்ம் சாரி வார்ம்னு பார்த்தோன்னா நான் அனலிடாக்கு போயிட்டேன். சாரி மை மிஸ்டேக். ரவுண்டு வார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ சுலம் கிடையாது. ஓகே இது தப்பு. அப்போ 3 and 4 3 and 4 மட்டும் வரக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ அந்த வார்ம்ஸும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ வார்ம்ஸ்னு பார்க்கப்போ டக்குன்னு அனலிடா போயிடுறதில்ல, அனலிடாவில் வந்து ட்ரூ சுலம் இருக்குல்ல, ஸோ அதனால தான் நான் ரைட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரவுண்ட் வார்ம் அப்படிங்கிறதுல ட்ரூ சுலம் கிடையாதுல்ல, ரவுண்ட் வார்ம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வராது. அடுத்தது, how many character list given below are true regarding the ace elements? the ace elements round வார்ம் இப்படி சொன்னீங்க இல்லையா, அதான். ஸோ இதில் எது ட்ரூன்னு கேட்குறான். சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஹின்ஸ் நேம் இஸ் ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு ஃப்ளாட் வார்ம் சம்மந்தம் இல்லையே. ஃப்ளாட் வார்ம் வந்து ஹெல்மின்டஸ் தானே, பிளாட்டிக் ஹெல்மின்டஸ் தானே, அப்போ இது தப்பு. சூடோசுலமேட் அனிமல்ஸ், எஸ் இது ஒரு சூடோசுலமேட் அனிமல். அலிமெண்ட்ரிக் கேனல் கம்ப்ளீட் நோ இதில் கம்ப்ளீட் டைஜஷன் சிஸ்டமே கிடையாது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட். ஏஸ் எலிமெண்ட்ஸில் மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது, செக்ஸுவல் டைமார்பிசமும் காட்டும். அப்போ இது வந்து கரெக்ட். ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். நல்லா யோசிச்சு பாருங்கள், இதில் ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள்.
டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் ஒன்லி இல்லை டைரக்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுமா அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணி பாருங்கள். இதுவும் கரெக்ட். இப்போ ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இதோட ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னலா எக்ஸ்டர்னலா டெவலப்மெண்ட் டைரக்டாக இன்டைரக்டாக இல்லை போத் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்டர்செல்லுலர் டைஜஷனா எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷனா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிங்க. ஒன்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பைலத்தில் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா புக்கை மூடி வச்சுட்டு ரிவிஷன் பண்ணி பாருங்கள். இல்லையா அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் போட்டு பாருங்கள், போதுமானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எலிமெண்ட்ஸ் அதோட ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், பட் இங்கே எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்கான். சரி, இப்போ என்ன கொஸ்டின்னா எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறேன். எவ்வளோ கரெக்டாக இருக்குது? 1 2 3 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இதில் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின், the Hess elements பற்றி மறுபடியும் இன்னொரு கொஸ்டின். they are bilateral symmetry. எஸ், எல்லாமே புழு தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே bilateral symmetry தான். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டயோசியஸ், கண்டிப்பாக டயோசிஸ் தான். ஏன் இதில் இருக்குது மேல் இருக்குது அண்ட் ஃபீமேல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அடுத்து போகலாம். ஆர் பிளான்ட் அனிமல் பேராசைட். எல்லோருமா வந்து பார்த்தீங்கன்னா அனிமலுக்கும் பிளான்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேராசைட்டாக இருக்க போகிறாங்க ஏஸ் எலிமெண்ட்ஸில்? கிடையாது, சில பேர் மட்டும் தானே. தே ஆர் ஏஸ் எலிமெண்ட். கண்ணா டோட்டல் பைலத்திலே ஏஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் சூடோஸ் எலிமெண்ட்டுங்கிற ஒரு பெரிய கேரக்டர் வச்சுருக்கு. சூடோஸ் எலிமெண்ட் பற்றி இந்த வருஷம் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் பேரில் ஏஸ் எலிமெண்ட்டுங்கிறான். அப்போ இதுவுமே நமக்கு என்னது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் பேக் டு தி டாபிக், பைலேட்ரல் சிமெட்ரி அண்ட் டிப்ளோபிளாஸ்டிக். ஆனால் எஸ், இதில் டிப்ளோபிளாஸ்டிக் டெவலப் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் டெவலப் ஆகிருக்கும், பட் இதில் சீலம் வந்து இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா சூடோசிலமாக இருந்திருக்கும். ஸோ இந்த கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸும் கரெக்டாக வருது அண்டு செகண்ட் சாய்ஸும் கரெக்டாக வருது. தேர்ட் இல்லைம்மா, தேர்ட் இல்லை. ஸோ இதனால் கரெக்டாக வரக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆன்சர் ஆப்ஷன் 2ல் என்ன இருக்குது? ஐயோ சாரி, எங்கம்மா இருக்குது? 4th ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து கண்டுபிடிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்சைட் டயக்ராமில் இது கொடுத்துருக்காங்க. எது மேல் எது ஃபீமேல் கண்டுபிடிக்கணும். என்சைட் டயக்ராமில் ஹைட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் பிரிண்ட் பண்ணுறப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்டாக கொடுத்துருந்தா ட்ரை பண்ணுங்கள். எது மேல் எது ஃபீமேல்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கணக்கு கவனிங்க. இப்படி ஒரு பாடி பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பெண்டாக இருக்கும், அதுதான் மேல். ஞாபகம் வச்சுங்க. ஸோ சாய்ஸ் கொடுக்குறப்போ ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தாக கொடுத்துருப்பான். அப்போ ஈக்குவல் லென்த்தாக கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பம் வரும். அப்போ கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி வளைஞ்சிருந்தால் மேல், நேராக இருந்தால் ஃபீமேல். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. என்சிஆர்டியில் இது கொஞ்சம் நீளமாக கொடுத்துருப்பான், அது ஃபீமேல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிருடினியா கிடையாது, நீரிஸ் கிடையாது. இது ஒரு அஸ்காரிஸ். ஏல கொடுத்தது மேல் அஸ்காரிஸ், பியில் கொடுத்தது ஃபீமேல் அஸ்காரிஸ். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. இதுக்கு தான் கொஸ்டின் ப்ராக்டிசேஷன் அட்டன் பண்ணுங்கிறது, கொஸ்டின் போட்டு பார்க்கணுங்கிறது, டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்கிறது. நான் புக்கு நல்லா படித்தேன் சார், ஐ எம் ரெடி ஃபார் த எக்ஸாம் அப்படின்னா அப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா. அப்படி சொல்கிற எத்தனை பேர் நீட்டில் பயாலஜி 360 360 எடுக்கிறாங்க? அட்லீஸ்ட் 340, அட்லீஸ்ட் 350 யாருமே எடுக்கிறது கிடையாது. அப்போ என்னன்னா இங்கே பயாலஜி ஈஸி சார், நான் பயாலஜி படிச்சிடுவேன் சார், பயாலஜி நான் படிச்சிட்டேன் சார்னு சொல்கிறேன் எல்லாருமே கொஸ்டின் ப்ராக்டிசேஷன் முடிச்சிங்களான்னா கிடையாது. அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுல் ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லை? அதுதான் எங்கள் பாயிண்ட். ஓகேங்களா சார்? இந்த மேல் என்ன செக்ஸுவல் டைப் மார்க்ஸ் நம்ம என்ன எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னா இதெல்லாம் நான் யூடியூப்பில் போடல, ஆன்லைன் பேட்சில் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். நீங்கள் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அட் 7500 தான். ஓகேங்களா? இதில் படிச்சிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. அப்போது நான் ஆன்லைன் பேட்சில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணி படிங்க. இல்லையா எந்த சோர்ஸ் கிடைக்குதோ அதை படிங்க. ஏன்னா படித்து முடிச்சதை மட்டும் அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் புக்கை படிச்சிட்டேன் சார், புக்கை படிச்சுட்டேன், ஐ எம் ரெடி ஃபார் த எக்ஸாம் அப்படின்னா 3 வராதுமா. ஓகேங்களா? எடுத்து நீங்கள் லிஸ்ட்டு பாருங்கள். பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் பயாலஜியில் நான் ரெடி ஆகிட்டேன் சார், பயாலஜியில் ஐ எம் ரெடி ஃபார் த எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். வருஷம் பார்க்குறது தானே. அப்போ நான் அப்படி இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கவே கூடாது. நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது படிக்கணும், சிலபஸை கவர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் வரும். அடுத்த கொஸ்டின் கணக்கு பாருங்க.
இந்த பைலம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க கேரக்டரை வச்சு இந்த பைலம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக், ஓகே ரைட்டு. அலிமெண்ட்ரி கேனல் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. வெல் டெவலப்டு மஸ்குலர் பேரிங்ஸ், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன், அடுத்து பார்க்கலாம். எக்ஸ்க்ரீட்டரி டியூப் ரிமூவ்டு பை த பாடி வேஸ்டேஜ் பாடி கேவிட்டி த்ரூ எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட், ஓகே எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் இதில் இருக்குது. டயோசியஸ், ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இது எல்லாருமே யாரோட கேரக்டர், ஏசல் மெண்டஸோட கேரக்டர். ஏசல் மெண்டஸில் ஃபஸ்ட்டு இதில் டெவலப்பே ஆக ஆரம்பிச்சிருக்கும், ஓகேங்களா. இப்போ தான் நான் சொல்லிட்டு வந்தேன் இதோட ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இதெல்லாம் தெளிவாக படிச்சிருக்கணும். தெளிவாக படிச்சுக்கிற பட்சத்தில் மட்டும் தான் நம்ம டக்குன்னு ஆன்சர் கொடுக்க முடியும். இந்த கேள்விக்கான நம்பர் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வி படிக்கலாமா. பிளாட்டி ஹெல்மெண்டஸ் டிஸ்பிளேஸ் திஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒன்று விஷயம் வச்சு பாருங்கள், திஷ்யூவா ஆர்கனா, திஷ்யூவா ஆர்கனா. இது வரைக்கும் திஷ்யூ, பட் பிளாட்டி ஹெல்மெண்டஸ் ஆர்கன், அப்போ இது தப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா பொரிஃபெரா டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட், டேரக்டாக இன்டைரக்டாக, டேரக்டாக இன்டைரக்டாக. லார்வாக இருக்கும், அது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், அப்போ இது வந்து கரெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் இன்கரெக்ட் பட் பி இஸ் கரெக்ட். அடுத்தது, which character developed first time in the member of phylum Platyhelminthes? கொஸ்டின் பாருங்க, Platyhelminthesல ஃபர்ஸ்ட் டைம் டெவலப் பண்ண கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக படித்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா Platyhelminthesக்கே உரிய கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். சீலம் வந்து இதுக்கு முன்னே இதில் தான் டெவலப் ஆச்சா? ஆனால் நிறைய பேர் குழப்பிக்குவாங்க. சார் இது ட்ரூ சிலமேட்டா சார், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ட்ரூ சிலமேட் தான். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே ஏசெல்மெண்ட்டில் சூடோ சீலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகிடும். சார் சூடோவா, அது சூடோ தானே சார், சூடோ கான்செப்ட் ஃபால்ஸ் கான்செப்ட் தானே. பட் ஆனால் சீலம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா Platyhelminthesல வரல. ஸோ அப்போ இதை தூக்கிடுங்க. பைலேட்டரி சிமெட்ரியா, Platyhelminthesக்கு முன்னாடி எல்லாருமே பைலேட்டரி சிமெட்ரி தான். பட் Platyhelminthes அப்படிங்கிறது சீலம் டெவலப் ஆன ஃபஸ்ட்டு பைலேட்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் பைலேட்டரி சிமெட்ரியை நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ரேடி சிஸ்டம் கண்டிப்பாக ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிக் கான்செப்டோட Platyhelminthes வந்துருக்கும். ஸோ அதனால் இதுவும் கரெக்டு. டிப்ளோபிளாஸ்டிக்கா, எஸ் ஆப்வியஸ்லி இதுவும் ஒரு டிப்ளோபிளாஸ்டிக் தான். இதுவுமே Platyhelminthesோட யூனிக் கேரக்டர் தான். அப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ் மட்டும் வராது, செகண்டு 3, 4. இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. இந்த சீலம் கான்செப்ட், டிப்ளோபிளாஸ்டிக் கான்செப்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆன்லைன் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கங்க. அண்ட் யூடியூப்பில் இதை பற்றி போட்டிருப்பேன், Platyhelminthes பற்றி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் பார்த்து விசிட் பண்ணி ஃபுல் நோட்ஸ் எழுதிக்கிங்க. அடுத்தது சொன்னல மேட்ச் த ஃபாலோவிங்கில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், காமன் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வச்சு கேட்பாங்க. டீனியா சோலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்களா, இது எதோட பொருந்தது? இது வந்து ஒரு பேராசைட்டு. அப்போ கண்டிப்பாக இதில் என்ன இருக்கணும், ஹூக்ஸ் அண்ட் சக்கஸ் இருந்தால் மட்டும்தான் ஹோஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை எடுக்க முடியும். அண்ட் வந்து பிளனேரியா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன்ல, ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி காட்டக்கூடியது பிளனேரியா. அண்ட் வந்து ப்ளூரோ பிராங்கியா அப்படிங்கிறது டீனோஃபோனா. பயோலூமினிசென்ஸ்னு சொல்லுவாங்க. பயோலூமினிசென்ஸ்னா என்ன, லைட் எமிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அனிமல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எருலியாங்கிறதுல சிம்பிள் கேஸ்ட்ரோ வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. அதுக்காக அது வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் கிடையாது, கேஸ்ட்ரோ வாஸ்குலர் சிஸ்டம் ஃபஸ்ட் டைம் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்தோம்னா எந்த சாய்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து A for R, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா B for B, C for Q, D for S. சரியாக போச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது ஃப்ளேம் செல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டேஸ் Platyhelminthesன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நான் சொல்லிட்டு வந்தேன், ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்க்ரீஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி இருக்கும் ஃப்ளேம் செல்ஸ், நெருப்புக்கு அங்கே தலையில் பிடிச்ச மாதிரி இருக்கும், அதனால அது பேர் ஃப்ளேம் செல்ஸ். அதோட Platyhelminthes பாடியில் இப்படி இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஃப்ளேம் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Platyhelminthes பாடியில் தட்டைப்புழுக்களில் ஃபஸ்ட் டைம் டெவலப் ஆகிருக்கும். அதுதான் எக்ஸ்க்ரீஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அடுத்தது ஃப்ளேம் செல்ஸ்க்கு இன்னொரு நேம் உண்டு, ஓகேங்களா. என்சிஆர்டியில் ஃப்ளேம் செல்ஸுக்கு இன்னொரு நேம் உண்டு, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அனதர் நேம் ஃபார் ஃப்ளேம் செல்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு இன்னொரு ஒர்க்கு, ஸோ இது மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா. அன்லிடாஸ் ஆர் ட்ரூ சிலமர். 1க்கு 2 டைம் யோசிச்சு பாருங்கள், சிலம் இருக்கா சிலம் இல்லையா, இருக்குது. அப்போ இது கரெக்ட். இதுதான் ஃபஸ்ட் நான் கன்ஃபியூஷன் என்ன. ஸோ அன்லிடாஸ் அப்படிங்கிறது ட்ரூ சிலமெட்டா, எஸ் ட்ரூ சிலமெட். பொரிஃபரன்ஸா சூடோ சிலமெட்டா, இன்னும் அதில் சிலமே கிடையாது. ஏ சிலமெட்டா நான் சொல்லிட்டேன், Platyhelminthesல மட்டும்தான் சூடோ சிலமெட் கான்செப்டே இருக்குது, தப்பு. Platyhelminthes சூடோ சிலமெட்டா நான் சொன்னேன், ஏ சிலமெண்டஸில் மட்டும்தான் இருக்குது.
the correct of the following இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்குது சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் 2 ஒன் ஒன்லி ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் ஃபார் அன்னலிடா. அன்னலிடாவோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் என்னன்னு கேட்குறான். சரிங்க சார், அன்னலிடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டட் பாடி, மெட்டாமெரிசம் சூப்பராக காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனமாக நெப்ரிடியாவை வச்சுருக்கோம். ஓகேங்களா, நெப்ரிடியாவை வச்சுருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சோம், நெப்ரிடியா நாட் மால்பிஜன் டியூபிள்ஸ். நிறைய பேர் மால்பிஜன் டியூபிள்ஸோட கன்ஃபியூஷன் ஆவீங்க. மால்பிஜன் டியூபிள் அப்படிங்கிறது ஆத்ரோபோடா காக்ரோச், அது மால்பிஜன் டியூபிள்ஸ். நெப்ரிடியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்னலிடா. ஸோ தெளிவாக அதை படித்து வச்சுக்கணும். அதோட அனதர் நேம் என்ன, அதோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் நேம் கொடுத்தா நேம் என்ன அப்படின்னு படித்து வச்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பைலம் இஸ் அன்னலிடா. அன்னலிடாவுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே கேட்பான். எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக படித்தோம். அனிமலுக்கு பதில் எக்ஸாம்பிள் மஸ்ட். ஷார்ட்கட்டோடு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஷார்ட்கட்டோடு நீங்களும் படிங்க, அப்போ தான் வந்து குழம்பாது. பார்க்கலாமா? ஹிருடினேரியா அன்னலிடா, நீரிஸ் அன்னலிடா, ஆன்சைக்ளோஸ்டோமா நோ ஆன்சைக்ளோஸ்டோமா இங்கே வராது. ஸோ தப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம் அன்னலிடா, ஹிருடினியா அன்னலிடா, பைலா மெலஸ்கா. சரி, பரட்டினிமா அன்னலிடா, ஹிருடினியா அன்னலிடா, நீரிஸ் எல்லாமே அன்னலிடா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அப்பலைசியா இதில் வராது. அப்பலைசியா இதில் ஃபஸ்ட்டே வராது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் படிக்கிறப்ப இந்த எக்ஸாம்பிள் இதில் வராது அப்படிங்கிறது தெளிவாக இருந்தாலே போதும். அப்போ தப்புன்னு அடிச்சு விட்டு ஆன்சர் தூக்கிற வேண்டியதுதான். அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் ஆர்கனிசம் வித் ரெஸ்பெக்டிவ் கேரக்டர்ஸ். எது கேரக்டர் எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறோம். பார்க்கலாமா? நீரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீரிஸ் கேரக்டரோட போகலாம். நீரிஸ் கேரக்டர் அப்படிங்கிறது எதோட மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். நீரிஸ் அப்படிங்கிறது பேராப்போடைய வச்சுருக்கும். யூஸ் பாஞ்சியாவில் ஆஸ்குலம் இருக்கும். பைசாலியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிட்டோசைட்ஸ்னு ஸ்பெஷல் டைப் செல்ஸ், அதான் ஸ்டிங்கிங் செல்ஸ். பிளனேரியாங்கிறது ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. பிளனேரியா அப்படிங்கிறது ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. இதில் பைசாலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் இருக்குது, அது கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ் ஆஃப் மேன் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. இந்த டேஸில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது எந்த மேன் ஆஃப் வார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ பைசாலியாக்கு இன்னொரு நேம் இருக்குது. அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி திருப்பி கேட்டே இருப்பாங்க. அது என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மெட்டாமெரிசம். இப்போ தான் சொன்னேன். மெட்டாமெரிசம் யாரோட யூனிக் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னலிடாவோட யூனிக் கேரக்டர் சூப்பராக காட்டும். மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது செக்மெண்டட் பாடி சூப்பராக காட்டக்கூடியது அன்னலிடா அண்டு எர்த்வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது மெட்டாமெரிசம். ஆனால் இது அன்செக்மெண்டட் பாடி என்ன பைலம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அன்செக்மெண்டட் பாடி அப்படிங்கிற வேர்டு இன்சைடில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம் அனிமல் இடத்துல. அது என்ன பைலம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். அடுத்தது மேட்ச் பண்ண சொல்கிறான். அழகாக மேட்ச் பண்ணலாம் பாருங்கள். ரவுண்டு வார்ம் அஸ்காரிஸ். ரவுண்டு வார்ம் அப்படிங்கிறது அஸ்காரிஸ். மேல் அஸ்காரிஸ் ஃபீமேல் அஸ்காரிஸ் தான் பார்த்தோம். அடுத்தது ஆன்சைக்ளோஸ்டோமா. ஆன்சைக்ளோஸ்டோமா அப்படிங்கிறது வந்து இது ஃபிலேரியா வார்ம். உச்சரியா அப்படிங்கிறது சரி மாற்றி சொல்லிட்டேன். ஆன்சைக்ளோஃபார்ம் ஹூக் வார்ம். உச்சரியா அப்படிங்கிறது ஃபிலேரியல் வார்ம். உச்சரியா பேங்க்ராஃப்டி, யானை கல்வியாதியை உருவாக்குதல் அவன். சிங்க மேட்ச் இருக்கு. ஏ ஃபார் ஆர் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் இதில் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக மேட்ச் ஆகுதா? ஏ ஃபார் ஆர், பி ஃபார் பி, சி ஃபார் எஸ். கரெக்டாக மேட்ச் ஆகுது. கரெக்டாக மேட்ச் ஆகுதா? ஏ ஃபார் ஆர், ஓகே. பி ஃபார் பி, சி ஃபார் எஸ்ஸா, பிக்யூஆர். ஏன்னா இது எஸ்ஸு, சாய்ஸ் இது எஸ்ஸு. சரியா போச்சா? இல்லை இருங்க மேட்ச் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் ஆர் சரியா போச்சு. இங்கே ஒரு சாய்ஸ் இருக்குது, பார்த்து எந்த சாய்ஸில் இல்லை. ஏன் சைக்ளோஸ்டாம் ஹூக்வாம் டைப்பிங் அண்ட்
இதில் எதுவும் மேட்ச் ஆகலை, செக் பண்ணி பார்த்துட்டேன். இது எதுவும் மேட்ச் ஆகலை, பட் இதுதான் கரெக்ட். ரவுண்ட் வார்ம் அஸ்காரிஸ், ஆன்சைக்ளோஸ்டோமா, ஹூக் வார்ம், உச்சேரி அப்படிங்கிறது ஃபிலேரியல் வார்ம். ஸோ சாய்ஸில் இல்லை, பட் அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, டைப்பிங் மிஸ்டேக்கு. அடுத்தது மெம்பர் ஆஃப் அனலிடா. அனலிடாவோட மெம்பர்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஒன்று நான் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நெப்ரிடியா தான் எக்ஸ்கிரீஷன் வச்சுருக்கு. எஸ், இப்போ தானே சொல்லிட்டு வந்தேன். அனலிடா கிட்ட என்ன இருக்குது? நெப்ரிடியா இருக்குது. நெப்ரிடியா வச்சு தான் என்ன பண்ணும்? எக்ஸ்கிரீஷன் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்ட். ஸோ இதுவே கூட ஆன்சராக இருக்கலாம், பார்க்கலாம். பேராபோடியா ஸ்விம்மிங்க்கு நோ 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 நோ. டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் சிஸ்டம், அதான் நியூரல் சிஸ்டமா? நோ. ஆல் ஆஃப் த அபவ் வருமா? வராது. ஓகேங்களா, இருந்தாலும் ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் சிஸ்டம் வரும். டபுள் வென்ட்ரல் நர்வ், வென்ட்ரல் சைட், வென்ட்ரல் சைட் டபுள், இது வரும். இப்போ இது வரும், இதுவும் வரும். பேராபோடியா ஸ்விம்மிங் ஓகே தான். ஓகே வாட்டர் ஃபார்ம் தானே. ஓகே கடலில் இருக்கிறப்ப ஸ்விம் பண்ணும். ஓகே, நீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் என்விரான்மெண்ட்டில் இருக்கப்போ ஸ்விம்மிங்க்கு வந்து பேராபோடியா யூஸ் பண்ணிக்கும். ரைட் தான். ஓகே கொஞ்சம் சின்ன லிட்டில் கன்ஃபியூஷன் இதுவுமே வரும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4, ஆல் ஆஃப் த அபோவ். அது அசன் ரீசன். அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன் காக்ரோச். கரெக்டு தானே? காக்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டான சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். அசன் கரெக்ட். அன்லைடா ஆர் சீலமைட் கரெக்ட். பட் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இது ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருக்கிறதுக்கும் சீலமுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்படி தான் அசன் ரீசனை தெளிவாக பார்க்கணும். சீலம்ங்கிற கான்செப்ட் வேறு, சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிற கான்செப்ட் வேறு. அப்போ ஓப்பன் டைப்புக்கும் சீலமேட்டுக்கு சம்மந்தம் இல்லை, பட் ரெண்டுமே கரெக்ட். அப்போது போத் அசன் ரீசன் ஆர் கரெக்ட், பட் ரீசன் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசன். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது 2 காமன் கேரக்டர் ஃபவுண்ட் இன் த சென்டிபேட், காக்ரோச் அண்ட் கிராப். இப்போ தான் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இதில் எல்லாமே என்ன இருக்குன்னா ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்குது, கைட்டனிஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் காக்ரோச் ஆனாலும் சென்டிபேட் ஆனாலும் சரி, கிராப் நண்டு ஆனாலும் சரி, எல்லாத்துக்குமே ஜாயிண்டட் லெக்குங்கிற ஒரு காமன் ஃபீச்சர் இருக்குது. அதே மாதிரி கைட்டனிஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் தான் எல்லாத்துக்குமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் இன்செக்ட், அதாவது வணிக ரீதியாக எது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த இன்செக்டை மட்டும் லிஸ்ட் கேட்டிருக்கான். பியூர் இன்செக்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் இன்செக்ட் ஒவ்வொன்றா படித்து பார்க்கலாம். லெபிசிமா நோ, ஏபிஸ், லாக்சிஃபர் அண்ட் பாம்பிக்ஸ். ஏபிஸ் வந்துச்சு தப்பு, பாம்பிக்ஸ் ஏபிஸ் வந்துச்சு தப்பு. சாரி, ஏபிஸ் இண்டிகா தேனி தானே. ஓகே ஏபிஸ் வரும், லாக்சிஃபர் வரும், பாம்பிக்ஸ் வரும், இது வராது, ஆஸ்டஸ் வராது, ஏடிஸ் எஜிப்டி வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே நான் ஏடிஸை கூட கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஏடிஸ் எஜிப்டி இருக்குல்ல, அதோட ஏபிஸ் அண்ட் இண்டிகாவை மேட்ச் பண்ணி பார்த்துட்டேன். சாரி, தேனி ஆகட்டும், லாக்சிஃபர் அரக்கு, பாம்பிக்ஸு பட்டுப்புழு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பைலம் இஸ் ஆத்ரோபோடா. ஆனால் இதெல்லாம் சூப்பர் கொஸ்டின். இந்த ஃபிஷ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க, அதனால இந்த மாடல் வந்து நான் கொடுத்துருக்கேன். பஃபர் ஃபிஷ்ஷு, ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு, கட்டில் ஃபிஷ்ஷு, சில்வர் ஃபிஷ்ஷு எல்லாமே ஃபிஷ்ஷுமாக இருக்கும், பிசஸில் வர மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடில் ஒரு ஃபிஷ் வரும், அதுதானே சில்வர் ஃபிஷ்ஷு. ஸோ தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா, சில்வர் ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடுக்கு சொந்தமான ஒரு ஆள். ஓகேங்களா, கட்டில் ஃபிஷ் யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ளையிங் ஃபிஷ் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். கட்டில் ஃபிஷ், எக்ஸோசீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளையிங் ஃபிஷ், கட்டில் ஃபிஷ், இதெல்லாம் எந்த பைலத்தில் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். பஃபர் ஃபிஷ் நமக்கு கிடையாது, அது தூக்கி விட்டுருங்க. பட் ஆனால் நமக்கு ஃப்ளையிங் ஃபிஷ், கட்டில் ஃபிஷ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் உண்டு. அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரியலாக ஃபிஷ் தானா, ஃப்ளையிங் ஃபிஷ்ஷும் கட்டில் ஃபிஷ்ஷும் ரியலாக ஃபிஷ் தானா? சில்வர் ஃபிஷ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, சில்வர் ஃபிஷ் இதில் வந்துடும், அதுதான் ஆர்த்ரோபோடாவில் வரும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அது இன்னும் ஆர்த்ரோபோடா பேலன்சிங் வரும், ரொம்ப முக்கியமானது. அது உடம்புல ஸ்டாட்டோசிஸ்ட்னு இருக்கும், அதுதான் மொத்த உடம்புமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆர்கன் அப்படின்னு பார்த்தா ஸ்டாட்டோசிஸ்ட்டு. ஓகேங்களா, காக்ரோச்லேயும் இந்த ஃபுல் நீங்கள் அனாட்டமி மார்ஃபாலஜி நான் வந்து யூடியூப்பில் போட்டிருப்பேன், நம்ம ஆன்லைன் பேட்சில் இனிமேல் போட போகிறேன். அந்த ஸ்டாட்டோசிஸ்ட்டை பற்றி வந்து அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஒரு டைம் பாருங்கள். காக்ரோச்சை பாருங்கள், அப்போ தான் அந்த ஸ்டாட்டோசிஸ்ட் கான்செப்ட் புரியும். காக்ரோச் எதில் வருது, ஆர்த்ரோபோடாவில் வருது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3.
அடுத்த கேள்வி ஜூம் பண்ணுவோம். அடுத்தது இன் ஐடென்டிஃபை த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த பைலம் தே பிலாங் டு. என்ன பைலம்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். தே ஆர் மோஸ்ட்லி டயோசியஸ். ஓகே, மோஸ்ட்லி இந்த மோஸ்ட்லி டயோசியஸ் எல்லாம் ஒரே ஒரு ஆள் ஆத்ரோபோடா தான். ஒன்று டயோசியஸ் இல்லையா மோனோசிஸ். அது என்ன மோஸ்ட்லி டயோசியஸ் ஆத்ரோபோடா. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயோசியஸாக இருப்பாங்க, அதை அதிகபட்ச பேர் டயோசியஸ், சில பேர் மோனோசியஸாக இருப்பாங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஜாயிண்டட் லெக்ஸ் அவ்வளோதான், இனிமேல் பார்க்க தேவையில்லை. ஒரே ஒரு பைலம் தான், பைலம் ஆத்ரோபோடா. இருந்தாலும் பார்த்துடலாம். ஃபெடரலைசேஷன் யூஸ்ஃபுல்லி இன்டைரக்ட், யூஸ்ஃபுல்லிங்கிற வேர்டு இதெல்லாம் அங்கே தான் வரும். இந்த மோஸ்ட்லி ஒவிபரஸ் அங்கே தான் வரும். மேபி டைரக்ட் இன்டைரக்ட் இந்த மாதிரி டபுள் ஃபியூச்சரும் வரக்கூடியது ஆத்ரோபோடா. ஏன்னா இருக்கிறது மிகப்பெரிய பைலம் அதுதான். அதனால் நிறைய அனிமல்ஸ் சேர்த்துருப்பாங்க, இன்செக்ட் வெரைட்டிஸ். அதனால் இந்த இது வரும். அடுத்தது படித்து பார்த்து ஆன்சர் பண்ணலாமா? ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் ஆத்ரோபோடாங்கிறான். நிறைய ஆத்ரோபோடாவில் இது என்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்டுங்கிற வேர்டே இருக்காது. ஸோ இதெல்லாம் என்சைட் நல்லா படிக்கணும். மோஸ்ட்டுங்கிற வேர்டே கிடையாது. மற்ற இடத்துல தான் மோஸ்ட் வரும். எல்லாருமே ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், தப்பு. இது ட்ரூ கிடையாது. ஆத்ரோபோட்ஸ் ஆர் ட்ரூ சிலோமேட். எஸ். பிளாட்டி எலிமெண்ட்ஸ் ஆர் சிலோமேட்டட். யோசிச்சு பாருங்க, சிலோமேட்டடான. இதுக்கு முன்னாடி வர ஆஸ் எலிமெண்ட் சூடோ சிலோமேட், இவன் சிலோமேட்டட். எஸ். டீனோஃபோர்ஸ் ஆர் ஏசிமெட்ரி. நோ. ரேடியல் சிமெட்ரி. அப்போ தப்பு. அப்போ எது வருது? 2ம் 3ம். சாய்ஸ் இல்லைப்பா. இப்போ எது தப்பு பண்ணுறோம்? ஏதோ சின்ன தப்பு இருக்கு. ட்ரூ செல் பிளாட்டி ஹெல்மெண்டஸ். பிளாட்டி ஹெல்மெண்டஸ் சாரி பிளாட்டி ஹெல்மெண்டஸ் ஹேஸ் ஹெல்மெண்டஸ் தானே. இதுக்கப்புறம் தானே வரான். ஸோ பிளாட்டி ஹெல்மெண்டஸ் ஹேஸ் ஹெல்மெண்டஸ். பிளாட்டி ஹெல்மெண்டஸ் அண்ட் ஹேஸ் ஹெல்மெண்டஸ். ஆமாம், இதுக்கப்புறம் தான் வருவான். சாரி மை ஃபால்ட். இதுக்கப்புறம் தானே வருவா. இது ஏ சிலமெட்மா. சாரி, ஏ சிலமெட். இது ராங். இதுவும் ராங் அண்ட் இதுவும் ராங். ஸோ ஒன்லி 2. ஸோ ஒன்லி 2 தான் இதுக்கான கரெக்டாக நிற்கி. ஸோ பார்த்துங்க, இந்த மாதிரி சின்ன கன்ஃபியூஷன் ஆகுது. சார் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகுறீங்களேன்னு கேட்க வேணாம். இது கொஷின்ஸ் எல்லாம் எப்போயோ ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? நான் இப்போ கரண்டாக வந்து அனிமல் கிங்டம் நடத்தியும் ஒரு 2 to 3 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக நான் கொஷின் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் அந்த கொஷின் டிஸ்கஷனில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் லேர்ன் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்றபடி இப்போ கரண்டாக ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் ரிவிஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஈவன் ஒரு 7 வருஷமாக இந்த லெசன் திருப்பி நடத்தி கூட எனக்கு இந்த கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா அதுக்கு தேவை ப்ராப்பர் ரிவிஷன் தான். ஏன்னா நான் மல்டிபிள் லெசன்ஸ் எடுத்துகிட்டு மல்டிபிள் டாபிக் எடுத்தனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பட் இருந்தாலும் சாய்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிளாட்டி ஹெல்மெண்ட் சார் ஏ சிலமைட். அடுத்தது எக்ஸிசிஸ்டம் இஸ் ஆப்சென்ட். எதாவது எக்ஸிசிஸ்டம் கிடையாது. ஓகே, இதை வச்சு கண்டுபிடி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எக்ஸிசிஸ்டம் கிடையாது. ஓகே. டயோசியஸ். ஓகே. எக்ஸ்டர்னல் ஃபெடரேஷன். ஓகே. இன்டெரக்ட் டெவலப்மெண்ட் இது ஃப்ரீ ஸ்விமிங் லார்வா. ஓகே. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் முடிஞ்சு. அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மற்றது கூட சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, எக்ஸப்ஷன் எங்கேயோ வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஏன்னா கவனிக்கணும். இந்த இடத்துல வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வந்துச்சுன்னா இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறப்ப சொல்லியிருந்தேன், எக்கினோடெர்மேட்டாவில் மட்டும்தான் என்ன இருக்கும்? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும். வாட்டர் கேனல் சிஸ்டம், ஸ்பாஞ்சஸ். அடுத்தது வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் ரிலேட்டட் வித் ஃபாலோவிங். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. பாப்பா எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் ரிலேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? ரெஸ்பிரேஷன், கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட், லொக்கோமோஷன் அண்ட் ஆல் ஆஃப் த அபவ். மேக்ஸிமம் எல்லோருமே லொக்கோமோஷன் அண்ட் கேப்சர் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் ரெஸ்பிரேஷன் இதெல்லாம் கரெக்டாக தப்பாங்கிறது வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்துக்கு. ஓகேங்களா? இந்த லொக்கோமோஷன் அப்படிங்கிறது வருமா வராதா? இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் உங்களுக்கு என்னென்னு தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் எக்கினோடெர்மேட்டா படிச்சு தான் ஆகணும். எக்கினோடெர்மேட்டாவில் புரிகிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்சில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி படிங்க. ஓகேங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் சொல்லிக் கொடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் போட்டு கொடுத்து யூடியூப்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர், பட் யூடியூப்லேயும் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ எக்கினோடெர்மேட்டா, அந்த எக்கினோடெர்மேட்டோட வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்ஐசி மாதிரி எல்ஆர்சின்னு சொல்லுவேன். எல்ஐசி மாதிரி எல்ஆர்சி அண்ட் டியும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லொக்கோமோஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரெஸ்பிரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேப்சர் த ப்ரே அண்ட் டிரான்ஸ்போர்ட் த ஃபுட். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடியதான் வாஸ்குலர் சிஸ்டம். எல்ஐசி மாதிரி எல்ஆர்சி டி, இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? எஸ். கேப்சர் த ஃபுட் அண்ட் கேப்சர் த ப்ரே அண்ட் டிரான்ஸ்போர்ட் த ஃபுட் கரெக்ட். லொக்கோமோஷன் கரெக்ட். அப்போ ஆல் ஆஃப் த
ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது. ஏன்னா சம்டைம் சாய்ஸில் எக்ஸ்க்ரீஷன் வந்துடும். இதில் இந்த கொஷின் நான் செட் பண்ணியிருக்கேன், பேப்பர் காட்டுறேன். எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். நிறைய பேர் வாட்டர் வாஸ்குலர் எக்ஸ்க்ரீஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், ஏன்னா வாட்டர் கேனல் சிஸ்டம் வந்து எக்ஸ்க்ரீஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டமும் எக்ஸ்க்ரீஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது, இது எக்ஸ்க்ரீஷன் வராதுன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபியூச்சரை படித்தோம்னா பர்ஃபெக்டாக படிச்சுக்கணும். சார் இதுவும் கேனல் சிஸ்டம் ஒன்று தானே சார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து போகலாமா? கவனிக்கணும். ஐடென்டிஃபை த பார்ட்ஸ். ஓகே, அது சரியாக பிரிண்ட் ஆகலை. நான் உங்களுக்கு பார்ட் காட்டுறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த போர்ஷன் ஏ போர்ஷன், இந்த போர்ஷன் பி போர்ஷன், இந்த போர்ஷன் சி போர்ஷன். ஏ போர்ஷன் வேறு இல்லை, மேலே இருக்குது ப்ரொப்போசிஸ், அடுத்தானே. அடுத்து இருக்குது பிங்கிறது காலர், அடுத்து இருக்குது ட்ரங்க். அப்போ ப்ரொப்போசிஸ் காலர் ட்ரங்க் எங்கே இருக்குது? ப்ரொப்போசிஸ் காலர் ட்ரங்க். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். அந்த இன்சைட் டயக்ராம் மட்டும் இல்லை, அந்த இன்சைட் டயக்ராமுக்குள்ளே ஏ பார்ட் என்ன, பி பார்ட் என்ன, சி பார்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இன்சைட் டயக்ராம் மட்டும் சார் நான் பார்க்குறேன், அந்த நேம் மட்டும் படிக்கிறேன்னா அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அதில் கூடிய பார்ட்ஸ் என்ன, இது ப்ரொப்போசிஸ், இது காலர், இது ட்ரங்க் அப்படின்னு படித்து வச்சுக்கணும். அடுத்தது, சூஸ் த அனிமல் தட் பிலாங் டு த பைலம் எக்கினோடெர்மேட்டா ஃபார்ம் த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டா யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த எக்ஸாம்பிள்ஸோடு மேட்ச் பண்ண சொல்கிறான். வேறு ஒன்றும் கிடையாது. போயிடலாமா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்கான்? சி அர்ஜின், சி லில்லி. நல்லா பாருங்கள், இல்லை சி லில்லியா வருது, அடிச்சு விடுங்க. எக்கினோடெர்மேட்டா சி லில்லியா, அதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். சாரி மை மிஸ்டேக். கொஸ்டின் எக்கினோடெர்மேட்டா. ஓகே, எக்கினோடெர்மேட்டா தான் கேட்குறான். ஓகே. பைலா வராது, அது மொலஸ்கா. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்கினஸ் வரும். சி ஹேர் அண்ட் எக்கினஸ் ரெண்டு இடத்துல வந்துருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக்மா, இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. சரி, இது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆச்சு. டேரக்டாக ஆன்சர் போயிடலாம். ஏஸ்டஸ் ஹொபிரினா எக்கினஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். செபியா வராது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஏஸ்ட்ரஸ், ஒபிரியா அண்ட் எக்கினஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டோட கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது, which of the following is not related with echinodermata? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன கால் வருது, பேசிட்டு வரேன். ஓகே வந்துட்டோம், சின்ன கால். ரைட், அடுத்து which of the following not related with echinodermates? எது echinodermatesோட சம்பந்தம் கிடையாது அப்படின்னு கேட்குறான். நாட் ரிலேட்டட். டைஜஸ்டம் இஸ் கம்ப்ளீட்னு கேட்குறான். ஒரு டைம் நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க, இதில் டைஜஸ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யோசிங்க. நான் அடுத்த சாய்ஸ் போயிடுறேன். மவுத் இஸ், இதுவும் சூப்பர் சாய்ஸ். மவுத் எந்த பக்கம் இருக்குது? வென்ட்ரல் சைடு இருக்கா இல்லை டார்சல் சைடு இருக்கான்னு கேட்குறான். நீங்கள் யோசிங்க, நான் வரேன். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட்டட், யோசிச்சு பாருங்கள். ஃபெர்டிலைசேஷன் யூஸ்வலி எக்ஸ்டர்னல், யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இதில் எல்லா சாய்ஸும் கன்ஃபியூஷன் சாய்ஸ் தான், ஈஸியான சாய்ஸ் கிடையாது, கன்ஃபியூசிங் சாய்ஸ். தெளிவான என்சிஆர்டி ரீடிங் இல்லை அப்படின்னா, இல்லை தெளிவான கான்செப்ட் புரியல அப்படின்னா, இது எல்லாமே கன்ஃபியூஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் இருக்கா இல்லையா, அண்ட் வந்து லோவர் போர்ஷனில் தான் மவுத் இருக்குது, அண்ட் ஆனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் போர்ஷன் டார்சலில் இருக்கா இல்லையா, செக்ஸஸ் நாட் செப்பரேட்டடா இல்லை செப்பரேட்டடா, எக்ஸ்டர்னல் இஸ் ஃபெடரேஷனா இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரிலேட்டட். இது ஒன்று மட்டும் தப்பு. ஏன்னு கேட்டால் இதில் மேல் எக்கினோடெர்மேட்டா, ஃபீமேல் எக்கினோடெர்மேட்டா 2 இருக்குது. இது மட்டும் தான் தப்பு, மீது எல்லாமே கரெக்டு தான். டைஜஸ்டம் கம்ப்ளீட் தான். மவுத் வந்து லோவர் போர்ஷனில் தான் இருக்குது. ஈனஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் போர்ஷனில் தான் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபெடரேஷன் வந்து எக்ஸ்டர்னல் தான். ஸோ இது எல்லாமே கரெக்டு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து, ஃபைண்ட் ஒன் தட் டஸ் நாட் பிலாங் டு எக்கினோடெர்மேட்டா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்கள். இதில் எது எக்கினோடெர்மேட்டாக்குள்ளே வராது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கான். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஒன் தட் டஸ் நாட் பிலாங் டு எக்கினோடெர்மேட்டா. எக்கினோடெர்மேட்டாக்குள்ளே யார் வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சி லில்லி, சி ஹேரு, சி அர்ஜின், சி குக்கும்பர். சூப்பர் கொஸ்டின். எல்லாருமே அந்த சிங்கிற வேர்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராதுன்னு கேட்குறான். சி லில்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. வருமா வராதா? வரும். இது ஒரு எக்கினோடெர்மேட்டா. சி ஹேர், மொலஸ்கா. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முழுன்னு ஹேர் இருக்குன்னு ஷார்ட்கட் இருக்குது அதுக்கு. ஆப்பிளால் முழுன்னு ஹேரை வாஷ் பண்ணாங்கன்னு அதுக்கு ஃபுல் ஷார்ட்கட் இருக்குது. இது மொலஸ்கன். இது எல்லாமே வரும். அப்போ யார் மட்டும் வரமாட்டாங்க? சி ஹார்.
இல்லை சி ஹேர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஃபார் ஷார்ட்கட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 2. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் ரிலேட்டட் வித் எக்கினோடெர்மேட்டா. அகைன் எக்கினோடெர்மேட்டோட இல்லாத பார்த்துட்டோம், அந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரைட், மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கணும். சூப்பராக ட்ரை பண்ணலாம் பாருங்கள். குக்குமாரியா. குக்குமாரியாவில் என்ன இருக்கும், அதோட டைல் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கும். அது என்ன ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் 3 டைப் இருக்கும். நம்ம கில்ஸ்னு மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்த்ரோபோடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா புக் கில்ஸு. அன்னலிடா அப்படிங்கிறது மாய்ஸ்ட் கியூட்டிகல் வித் ஸ்கின். மொலஸ்கா அப்படிங்கிறது வாட்டர் கேனல் சிஸ்டம், சாரி வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். இதில் பாருங்கள் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் கேட்டிருக்கான். ஸோ கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பைலம் சைன்ஸ் கொடுத்துருவான், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பான். ஸோ அது தெளிவாக படித்த ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது கொஞ்சம் இதாக இருக்குது, லைட் போட்டுக்கிறவை. எக்கினோடெர்மேட்டா ஹேஸ் எண்டோஸ்கெலிட்டன் ஆஃப் கல்காரியஸ் ஆசிக்கல். கரெக்டு தானே? இதோட கல்காரியஸ் ஆசிக்கல் மூலமாக எண்டோஸ்கெலிட்டனில் மட்டும்தான் இருக்குது. இட்ஸ் a true one. ஹெமிகார்டேட்டா இஸ் bilateral symmetry. இங்கே வந்து ஓகே இட்ஸ் a triploplastic coelomate. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? சொல்லியாச்சா? இதில் மிஸ்டேக் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஹெமிகார்டேட்டா bilateral symmetry triploplastic coelomate எதுவுமே இதில் தப்பு கிடையாது. அப்போ இதில் ஆன்சர் வந்து போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் லோலிகோ, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை சொல்லுவாங்க சயின்டிஃபிக் நேம் காமன் நேமில் எப்பயுமே கேட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து லோலிகோ அப்படிங்கிறது இது ஒரு ஸ்குட்டு. ஓகேவா? இது ஒரு ஸ்குட்டு. அடுத்தது இந்த மொலஸ்கா மவுத் கண்டென்ட் 5 லைக் ராஸ்பிங் ஆர்கன். வாயில் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிற மாதிரி ஒரு ஆர்கன் வச்சிருக்கலாம். அந்த ஆர்கன் யாருன்னு கேட்குறாங்க. மொலஸ்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்பிங் ஆர்கன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன், ரேடுலா போர்ஷன். அதன் ரஸ்பிங் ஆர்கன் ஆர் ஃபார் ஆர். ஓகே, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேமில் கேட்குறாங்க. மொலஸ்கனில் எது வந்து இன்கரெக்டாக இருக்குது, ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பலீசியா, இப்போ தான் அதுக்கு நான் ஷார்ட்கட் சொன்னேன். ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை மொழுன்னு வாஷ் பண்ணாங்கன்னு ஷார்ட்கட் இருக்குது. அப்பலீசியா, சி ஹேர், மொலஸ்கன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோப்ளோரா கைட்டான் கரெக்டாக தான் இருக்குது. பிங்க் டேட்டா பேல் ஆஸ்டர் கரெக்டாக தான் இருக்குது. பிங்க் டேட்டா கோரல் ஆஸ்டர் கிடையாது. முத்துச்சிப்பி தான், பவளச்சிப்பி கிடையாது. தமிழ்லேயே இது நல்லா இருக்கும். ஸோ அரிசமாக இருக்குது இந்த கொஸ்டின் கரெக்டுங்கிற மாதிரியே தான் இருக்கும். கோரல் ஆஸ்டர் கிடையாது. பிங்க் டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியல் ஆஸ்டர், முத்துச்சிப்பி. jellyfish differ from the cuttlefish as well as starfish because jellyfishங்கிறது ஒரு நிட்டேரியன். jellyfish அப்படிங்கிறது ஒரு நிட்டேரியன். நிட்டேரியன் ஒரு டிப்ளோபிளாஸ்டிக். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 4. which of the following is unsegmented and has the radula. இப்போ தான் நான் சொன்ன ரேடுலா அப்படிங்கிறது ஒரு ராஸ்பிங் ஆர்கன் ஆஃப் மொலஸ்கன். இதில் வரக்கூடிய மொலஸ்கன் ஒரு செபியா. தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஆண்டிடான் கிடையாது, லிமுலஸ் கிடையாது, எத்வாம் கிடையாது. அதோட செபியா அப்படிங்கிறத சாரி மாற்றி சொல்லிட்டேன்னா ராஸ்பிங் ஆர்பன் அப்படிங்கன்னா மடுலா ஃபார் மொலஸ்கன்ஸ். மொலஸ்கன்ஸில் ரேடுலா இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மொலஸ்கன் செபியா. அடுத்தது the second largest phylum obviously mollusca. இதை 3 பேர் இருக்காங்களா, இதில் யார் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா சார்? இல்லை சார் இந்த லார்ஜஸ்ட் ஃபைலம் இந்த டேட்டாலாம் எனக்கு ஒன்றுமே தெரிலிங்க சார், இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கேன் சார் அப்படின்னா நம்ம ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் செஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதில் தான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போது அனிமல் கிட்டத்தில் A to Z வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்சில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். மறக்காமல் படிங்க. த செகண்ட் லார்ஜஸ்ட் இன்சைட் லைன் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். த செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் அப்படிங்கிறது மொலஸ்கா. அகைன் ஒன் செகண்ட் மேட்ச் த ஃபாலோவிங். மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பைலா குளோபஸா, ஆப்பிள் ஸ்னெல், நத்தை.
பிங்க் டேட்டா இப்போ தான் பார்த்தோம், பேல் ஓஸ்டர். செபியா கட்டில் ஃபிஷ், செபியா ஒரு கட்டில் ஃபிஷ். இதை ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொலஸ்காவோட கேரட்ஸ் கேட்குறான். கரெக்ட் ஃபார் த கில்ஸ் ஆஃப் மொலஸ்கா. மொலஸ்காவோட கில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெதர் கில்ஸ்னு சொல்லுவாங்களா அது. ஸோ இது ஃபெதர் லைக்கில் இருக்குமா? எஸ். ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? சார் கில்ஸ் எப்படி சார் இருக்கும்? மொலஸ்கனில் இருக்கும். ஸோ இது கரெக்ட். ப்ரெசன்ட் இன் மேண்டில் கேவிட்டி, மேண்டில் கேவிட்டிக்குள்ளே இருக்குமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு வித் வெரி தின் கல்காரி செல். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் ஆன்சர் தான். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி சொல்லுங்கள், எலிமினேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லுங்கள். ப்ரெசன்ட் இன் மேண்டில் கேவிட்டிக்குள்ளே தான் இந்த கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறத எங்களால் யோசிச்சுக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல்காரி செல்ஸ் மூலமாக கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கன்ஃபியூஷன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் திங்கிங் டைம் கொடுக்குறேன், டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். பட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம், உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன். மேண்டில் கேவிட்டிக்குள்ளே இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியமுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகேவா? நிறைய பேர் ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்லியிருப்பீங்க. பட் கால்சியமுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கால்சியத்தால் ஆக்கப்பட்ட ஓடுன்னு நம்ம சொல்ல முடியாது, நத்தையோட ஓடை. அப்போ கால்சியமுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி சம்மந்தம் இருந்தால் கூட தின்னுங்கிற வேர்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதில் மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இதில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு, இது வந்து தப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. 1 2 3. அது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், சூப்பரான கொஸ்டின் இதெல்லாம். ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். இது ஈஸியாக புரிய வச்சிடலாம். கவனிங்க, ஒரு சின்ன வச்சுங்க. வெர்டிபிள் காலம் இருக்கிறதெல்லாம் வெர்டிபிரேட்டா, முதுகு எலும்பி வெர்டிபிள் காலம், முதுகெலும்பு யார் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் வெர்டிபிரேட்டா. அந்த வெர்டிபிள் காலத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோகார்டு. ஓகேவா? நோட்டோகார்டுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று செப்பலோகார்டேட்டா, இன்னொன்று யூரோகார்டேட்டா. இது ஃபுல்லாக வெர்டிபிரேட்டா. இது ரெண்டும் சேர்ந்தது தான் பைலம் கார்டேட்டா. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெர்டிபிள் காலம் லைஃப் லாங்காக வச்சிருக்கிறதெல்லாம் வெர்டிபிரேட்டா. இல்லை சார் அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோகார்டாக மட்டும்தான் வச்சுருப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறது செப்பலோகார்டேட்டா அண்ட் யூரோகார்டேட்டா. ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அனுபவம். ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். எல்லா கார்டேட்டாவும் சரி, எல்லா வெர்டிபிரேட்டாவும் கார்டேட்டாவா? எஸ், எல்லா வெர்டிபிரேட்டாவும் எந்த சர்க்கிள்குள்ளே இருக்குது? கார்டேட்டா சர்க்கிளில் இருக்குது. பட் ஆல் கார்டேட்டா ஆர் நாட் வெர்டிபிரேட்டா? எஸ். ஏன்னா இப்போ நான் கார்டேட்டாக்குள்ளே பார்க்கக்கூடியதில் நோட்டோகார்டை லைஃப் லாங்காக வச்சிருக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டா தனி, நோட்டோகார்டு தனி. அப்போ இது வந்து ட்ரூ. நல்லா பார்த்துக்கணும். எல்லா வெர்டிபிரேட்டாவும் கார்டேட்டா தான், அதுக்காக எல்லா கார்டேட்டாவும் வெர்டிபிரேட்டா ஆகிடாது. இன் வெர்டிபிரேட்டா நோட்டோகார்டு இஸ் ரீப்ளேஸ்ட் பை த வெர்டிபிள் காலம் இன் அடல்ட். கரெக்டாக தானே? ஏன்னா இவனுக்கும் கார்டேட்டா இருக்குமா? யார்? வெர்டிபிரேட்டாக்கும் கார்டேட்டா இருக்கும். பட் அந்த கார்டேட்டா ஃபியூச்சரில் என்னவா மாறிடும்? வெர்டிபிரேட்டாவாக கன்வெர்ட் ஆகிடும். இதுவுமே ட்ரூ. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆர் கரெக்ட். இந்த கேள்விக்கான பதில் போத் ஆர் கரெக்ட். அடுத்தது, which of the following is correct with respect to vertebrata and chordata? ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்ட ஆன்சர் சொல்லுங்க. வெர்டிபிரேட்டாவுக்கும் கரெக்டாக இருக்கணும் அண்ட் கார்டேட்டாவுக்கும் கரெக்டாக இருக்கணும். ஜூம் பண்ணலாமா? ரெண்டுமே படித்து பார்க்கலாம். ஆல் வெர்டிபிரேட்டா கார்டேட்ஸ் அண்ட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் வெர்டிபிரேட்டா. இப்போ தான் தப்புன்னு பார்த்தோம். எப்படி எல்லா கார்டேட்டாவும் வெர்டிபிரேட்டா ஆகும்? அப்போ நோட்டோகார்டு வச்சிருக்கக்கூடிய யூரோ கார்டேட்டா அண்ட் செப்பலோ கார்டேட்டா எப்படி நம்ம வந்து ஆன்சரை கொண்டு வருது? அப்போ தப்பு. ஆல் கார்டேட்டா ஆர் நாட் வெர்டிபிரேட்டா பட் ஆல் வெர்டிபிரேட்டா கார்டேட்டா. இது கரெக்ட். ஆல் கார்டேட்டா ஆர் வெர்டிபிரேட்டா பட் ஆல் கார்டேட்டா நாட் கார்டேட்டா. மீனிங் தப்பு. நன் ஆஃப் த வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. இப்போ சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ் பட் ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ். which of the following is not vertebrata? எது வெர்டிபிரேட்டா கிடையாதுங்கிறாங்க? லான்ஸ்லைட். ஓகேங்களா? இல்லை லான்ஸ்லைட் என்ன கிடையாது? வெர்டிபிரேட்டா கிடையாது. இது எல்லாமே வெர்டிபிரேட்டா. அடுத்தது, the incorrect vertebrate of character. வெர்டிபிரேட் கேரக்டர் தப்பு என்ன இருக்குது? டார்சல் மஸ்குலர். இதுவே தப்பு தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடு தானே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா? நமக்கு ஹார்ட் வென்ட்ரல் சைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் கார்டேட்டக்கெல்லாம் டார்சல் சைடு. அப்போ எது இன்கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் 1. மீதெல்லாம் படித்து பார்த்துக்கிங்க.
Phylum Chordata is divided into subphylum. என்னன்னு பிரிச்சிருப்பாங்க கார்டேட்டாவை? யூரோகார்டேட்டா, செப்பலோகார்டேட்டா, வெட்டிபிரேட்டா. அப்படி தானே பிரிச்சிருப்பாங்க. இதில் யூரோகார்டேட்டா, செப்பலோகார்டேட்டா, நாட் வெட்டிபிரேட்டா. பட் ஈவன் கார்டேட்டா, இவனும் கார்டேட்டா. ஸோ இவங்க எல்லாருமே கார்டேட்டா, பட் இவங்க 2 பேரும் வெட்டிபிரேட்டா கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசஸ் அண்ட் ரீசன் டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சரி ஒரு 60% கரெக்டாக 40% தப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் வெட்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ், பட் ஆல் கார்டேட்ஸ் நாட் வெட்டிபிரேட்ஸ். நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை வெட்டிபிள் காலம் இன் அடல்ட் வெட்டிபிரேட்ஸ். ஸோ அசன் அண்ட் ரீசன் படித்து பார்த்து கரெக்டாக தப்பாக ரெண்டும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தான் நீங்கள் தான் சொல்லணும். ரைட்டா, நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது ஆல் வெட்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட், ஆல் கார்டேட்ஸ் நாட் வெட்டிபிரேட். இது ட்ரூ, இதில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை. ரைட். நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த வெட்டிபிள் காலம் இந்த அடல்ட் வெட்டிபிரேட்ஸ். கரெக்ட் தான், நான் சொன்னேன்ல வெட்டிபிரேட்டாவில் வந்து நோட்டோகார்டு அப்படியே இருக்காது, ஃபியூச்சரில் என்னவாக மாறிடும், வெட்டிபிள் காலமாக மாறிடும். இஸ் இட் ட்ரூ? ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கானா? சம்மந்தம் இருக்குது. அப்போது கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாய்ஸில் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு விட்ருங்க. ஏன்னா இங்கே நல்லா பாருங்கள், இப்போ 2025 ஒன்று கேட்டிருந்தான், அங்கே தான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தான். இங்கே கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தரல. இந்த கேள்வி யூனிக்காக இருக்கும். அந்த கொஸ்டின் அப்புறம் வச்சுருக்கேன், அப்புறம் காட்டுறேன். இதில் பாருங்கம்மா, எனக்கு வந்து தேவை என்னென்னா, ஏன் எல்லா வெட்டிபிரேட்டாவோ கார்டேட்டா கிடையாது அப்படிங்கிறது தான். சரி, ஏன் எல்லா கார்டேட்டா வெட்டிபிரேட்டா கிடையாது என்ன கேட்டேன்னா, செப்பலோ கார்டேட்டா, யூரோ கார்டேட்டா இருக்காங்க இல்லையா, இவங்க வெட்டிபிரேட்டாவாக இல்லாததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க நோட்டோகார்ட் லைஃப் லாங்காக இருக்கும் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அதை தானே சாய்ஸில் கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் வெட்டிபிரேட்டா இருக்குங்கிற ரீசன் கொடுத்துருக்கான். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஷன், பட் இன்னொரு டைம் இதை ரீப்ளே பண்ணி பாருங்கள். சாய்ஸ் வந்து நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை வெட்டிபிள் காலம் இன் அடல்ட் வெட்டிபிரேட்ஸ். இது ஏன் வெட்டிபிரேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காரணமே தவிர்த்து, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்டேட்டாவும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்டேட்டாவும் வெட்டிபிரேட் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ரீசன் கிடையாது. அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன? நோட்டோகார்டை பற்றி பேசியிருக்கணும். யார் நோட்டோகார்டை பற்றி பேசியிருக்கணும்? சில அனிமலில் லைஃப் லாங்காக நோட்டோகார்டாக இருக்கிறதுனால தான் எல்லா கார்டேட்டாவும் வெட்டிபிரேட்டா கிடையாதுங்கிற அர்த்தத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா, அசஸனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, பர்ஃபெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அது இந்த வருஷம் கொஸ்டினில் கேட்டிருக்கான். பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஸோ இதெல்லாம் யூனிக் கொஸ்டின், நல்லா யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். அப்போது போத் அசஸ் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட், பட் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அந்த கேள்விக்கான பதில் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இல்லை. அப்போ கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நான் என்ன கொஸ்டின் வச்சுருக்கேன், கடைசியாக காட்டுறேன். அடுத்தது யூரோ கார்டேட்டாக்கான எக்ஸாம்பிள். சூப்பர்ப்பா. யூரோ கார்டேட்டாக்கான எக்ஸாம்பிள் அசிடியா. செப்பலோ கார்டேட்டாக்கான எக்ஸாம்பிள் பெலனோக்ளாக்சஸ். ஹெமிகார்டேட் மாற்ற சொல்லிட்டேன். மை மிஸ்டேக். ஜூம் பண்ணுங்க. ரைட். யூரோ கார்டேட்டா இருப்பா. யூரோ கார்டேட்டா அசிடியா, இது கரெக்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பலோ கார்டேட்டா பிரான்சியோஸ்டோமா, ஹெமிகார்டேட்டா தான் பெலனோக்ளாக்சஸ். நான் தான் சொன்னல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இல்லை இது கமெண்ட் பண்ண சொல்ல, ஹெமிகார்டேட்டாவில் 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. அது கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்லிட்டேன், இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எதில் மேட்ச் ஆகுது? A ஃபார் Q இதில் இருக்குது, B ஃபார் R இதில் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பாருங்கள், ஆல் ஸ்பாஞ்சஸ் ஆர் மரைனுங்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்புறம் ஏன் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது? அப்போ தப்பு. ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் எண்டோ பேராசிட் கரெக்டு. ஏன்னா எல்லோருமே எண்டோ பேராசிட். சாரி. ஆல் ஆத்ரோபோட்ஸ் ஆர் டயோசியஸ் கிடையாது, மோஸ்ட்லி. ஆல் புரோட்டோகார்டேட்ஸ் ஆர் மெரைன்ஸ். அடப்பாவிங்களா, நம்ம இப்படி கொஸ்டின் கேட்டிருக்கா? எல்லாமே இதில் மீனிங் தப்பாக தான் இருக்குது. ஆனால் அதில் எது கரெக்டுன்னு கேட்குறான். நான் ஓரளவுக்கு கரெக்டான ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணலாம். ஏன் சார் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணலான்னா, இதில் பேராசைட்டாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை பிளாட்ஃபார்மில் பேராசைட்டாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எண்டோ பேராசைட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் எண்டோ பேராசைட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது இல்லையா? ஒரு இருந்துச்சுன்னா எண்டோ பேராசைட்டாக தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் ஆன்சர் ஆப்ஷன் 2 சொல்கிறேன். பட் இது ஒரு ஆம்பிகேஷன் தான், பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதான் அவங்க கொடுக்குறது தான் கீயாக எடுத்துக்க முடியும்.
நம்ம இந்த விஷயம் திங்க் பண்ணுவோம், பட் அதை ஆன்சராக எடுத்துக்க முடியாது. அவங்க கொடுக்குறது தான் ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்க முடியும். த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நான் கார் டேட்டா. நான் கார் டேட்டா பற்றி பேசுங்கிறான். பேரிங்ஸ் இஸ் பெர்ஃபோரேட்டட் பை கில்ஸா? கண்டிப்பாக கிடையாது. இது கார் டேட்டாவோட கேரக்டர். நோட்டோ கார்டு இஸ் ஆப்சென்ட். கண்டிப்பாக இது நான் கார் டேட்டாவோட கேரக்டர். ஃபஸ்ட்டுக்கு இது கார் டேட்டாவோட கேரக்டர். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சல். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமா அது வந்து டார்சல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கார் டேட்டா. நமக்கு தான் டார்சல் சிஸ்டம். ஹார்ட் இஸ் டார்சல் இஃப் ப்ரெசன்ட். கரெக்டு. இது வந்து நான் கார் டேட்டாவுக்கு. போஸ்ட் ஆல்டைல் இஸ் ஆப்சென்ட். நான் கார் டேட்டா. அப்போ இது 3, 4, 5 எங்கே இருக்குது? 3, 4, 5 எதுவுமே இல்லையா? இல்லை, சாய்ஸ் டைப்பிங் எரர். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 5 மூணுமே வரணும். ஸோ இதுதான் கரெக்டு. 2, 4, 5 அதுதான் நான் கார் டேட்டாவோட கேரக்டர். மீதெல்லாம் கார் டேட்டா. இதில் டைப்பிங் எரர். இந்த சாய்ஸில் இருக்கானா? இதுவா? சாரி, இருக்கு. ஓகே, மை மிஸ்டேக். இருக்கு 2, 4, 5 இருக்குது. 2, 4, 5 சரியாக பார்க்கல. ரைட். ஒன்ஸ் அகேன் வந்து இன்சைட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகேன் இன்சைட் டயக்ராமை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அசிடியா தானே? அசிடியா எதில் வரும் அப்படிங்கிறது தெரியணும். அசிடியாங்கிறது ஒரு யூரோகார் டேட்டா. அசிடியாங்கிறது யூரோகார் டேட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ இன்சைட் டயக்ராம் ஐடென்டிஃபை பண்ணி அவன் என்ன பைலம் அது கொண்டு கேட்குறான் குழப்பறதுக்காக. ஸோ நல்ல கொஸ்டின். அது வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பரான கொஸ்டின். செப்பலோகார் டேட்டா அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்கள். அதோட ஹெட் டு டைல் நோட்டோ கார்டு தான். யூரோகார்டா அப்படிங்கிறது அதோட டைல் போர்ஷனில் மட்டும் தான் இருக்கும். ஹெமிகார் டேட்டா அப்படிங்கிறது ஸ்டொமட்டோஸ்டீம் இருக்கும். அந்த ஸ்டொமட்டோஸ்டீம்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவனை கார் டேட்டான்னு வச்சுருப்பாங்க. ஏக்யூ இங்கே இருக்குது. பிஆர் சிபி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின். அசசன் ரீசன். Cyclostomes are marine but migrate to swimming to the fresh water. True. A larva of cyclostome is metamorphosed in fresh water. True. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டோம் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நான் ஆன்லைன் பேட்சில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு டைம் அதை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் அது ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகுது, ஃப்ரெஷ் வாட்டர் போனதுக்கப்புறம் ஏன் அது செத்து போகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இது கரெக்டான ரீசனும் இருக்குது அதில். ஓகேவா? மெட்டாமார்பிசம் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகுது. கரெக்டு தான். ஸோ இதில் வந்து அசசனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அசசன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின். பெட்ரோமைசோவன். காமன் நேம் கேட்குறான். பெட்ரோமைசோவன் இஸ் லாம்பரியே. லோகிகோ ஸ்காலியோடன் டாக் ஃபிஷ். எதில் மேட்ச் ஆகுது? A for R, B for R, sorry, A for B, B for R, C for Q. So answer option C for Q then. Answer option 3. அடுத்தது incorrect for vertebrata. வெர்டிபிரேட் பற்றி இன்கரெக்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வென்ட்ரல் மஸ்குலர் ஆர்ட்டா? எஸ். நல்லா தெளிவாக யோசிச்சுட்டு சொல்லுங்கள். வெர்டிபிரேட்டாக்கு வென்ட்ரல் சைடு தான் மஸ்குலர் ஹார்ட்டா? நம்ம தானே வெர்டிபிரேட்டா? இதுதானே வென்ட்ரல் சைடு, இங்கே தானே ஹார்ட் இருக்குது. ஸோ கரெக்டு தான். கிட்னி ஃபார் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன். கரெக்ட். ரெண்டுக்குமே யூஸ் ஆகுது. அன்பேர்டு அப்பண்டேஜஸ் விச் மே பி ஃபின்ஸ் ஆர் லிம்ஸ். யோசிச்சு பாருங்கள். அப்பண்டேஜ்னால் கை காலுங்க. நமக்கு என்ன அன்பேர்டாவாக இருக்குது, பேரா தானே இருக்குது. அப்போ இது இன்கரெக்டா? எங்கே? அப்போ அன்பேர்டு அப்பண்டேஜஸ் தான் நம்மக்கிட்டே இருக்குது. பேட் அப்பண்டேஜஸ் தானே. அவன் என்ன கேட்குறான்? இன்கரெக்ட் தான் கேட்குறான். இந்த இதில் அன்பேர்டு கொடுத்தது பேர் கரெக்டாக இன்கரெக்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டு. அடுத்தது கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். விச் அமாங் தீஸ் ஆர் கரெக்ட் காம்பினேஷன் ஆர் அக்வாட்டிக் மேமல்ஸ்னு கேட்குறான். கரெக்டாக பாரு. அக்வாட்டிக் மேமல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சூப்பரான கொஸ்டின். மேமல்ஸில் அக்வாட்டிக் மேமல்ஸ் இதில் எக்ஸப்ஷன் படிச்ச மட்டும் தான் தெரியும். வேலே ஒரு மெமாலியா, டால்ஃபின் ஒரு மெமாலியா, சீல் ஒரு மெமாலியா. இது எல்லாமே கடலில் வாழக்கூடிய மெமாலியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. இதெல்லாம் தெளிவாக படிச்சனால மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா டால்ஃபின் கன்ஃபியூஷன் ஆகலாம், இல்லை ட்ரைகோன் கன்ஃபியூஷன் ஆகலாம். கண்ணா இதில் கேட்குறது அக்வாட்டிக் மெமாலியா கேட்குறான். கடல்லையே வாழணும், மெமாலியாவாக இருக்கணும். அப்போ வேலே, டால்ஃபின், சீல்ஸ் இப்படி தான் வரும். இதில் எலிமினேஷன் பண்ண முடியுதானா? பண்ண முடியுது. ட்ரைகோன் வராது. ட்ரைகோன் மெமாலியா கிடையாது, ஷார்க் மெமாலியா கிடையாது. அப்போ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ண முடியுது. இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் தெளிவாக படிச்சுங்க. இது அக்வாட்டிக் மெமாலியா.
அடுத்தது ஆர்னித்தோரிங்கஸ் இஸ் ஆர் ஆம். ஆர்னித்தோரிங்கஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்கணும். சூப்பர் கொஸ்டின். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு தப்பு போடுறதுக்கு வாய்ப்பு. ஃப்ளைட்லெஸ் பேர்டு, அக்வாட்டிக் ரெப்டைலு, லங்க் ஃபிஷ்ஷு, ஒவிபெரஸ் மெமாலியா. சூப்பர். ஒவிபெரஸ் மெமாலியா. மேமான்னு கொடுத்தனா மெமாலியா. மெமாலியா. அடுத்தது ஆல் மேமல்ஸ் ஆர் விவிபெரஸ் அண்ட் பொசஸ் டயாபிரம் ஃபார் ப்ரீத்திங். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லா மெமாலியாவும் விவிபெரஸாக இருக்குது. அப்போ இது ராங். த ஹையர் பைலம் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் இன். மேலே போக போக செல்லுலர் லெவலாக இருக்கும், ஆர்கன் லெவல் தானே இருக்கும். அப்போ இதுவும் ராங். போத் ஆர் ராங். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்கரெக்ட். ஃபஸ்ட்டுங்க தப்பு, ரெண்டாவதும் தப்பு. ரைட். Others consider the following character. Choose the option for which of the not present in apes. apes ஓட கேரக்டர், பறவையோட கேரக்டர் எது கிடையாதுன்னு கேட்குறான். பார்க்கலாம். ஸ்கேல்ஸ் ஆன் ஆல் ஓவர் த பாடி. நல்லா யோசிச்சு பாருங்க. பறவைக்கு உடம்பு ஃபுல்லாகவே ஸ்கேல் இருக்கும், காலில் மட்டும்தான் இருக்கும், லெக் போர்ஷனில் மட்டும் தான் இருக்கும். அப்போ தப்பு, இது வராது பறவைக்கு. எண்டோஸ்கெலட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைட். கரெக்டு. ஸ்கின் இஸ் ட்ரை வித்தவுட் கிளாண்ட் எக்ஸப்ட் சம் ஆயில் கிளாண்ட். கரெக்ட் தான். ஸ்கின் இஸ் ட்ரை வித்தவுட் கிளான்ஸ். கிளான்ஸ் இருக்கிறது மட்டும் ட்ரையாக இருக்காது, ஆயில் கிளாண்ட். ஓகேங்களா. கிளான்ஸ் ஆன் த பாடி ஃபீட் வெரி யங் ஒன்ஸ். இது இன்சைட் டேட்டாவே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று தான் மேட்ச் ஆகுது. ஒன்று மேட்ச். எண்டோஸ்கெலட்டன் இஸ் ஃபுல்லி இல்லை, 2 மேட்ச் ஆகுது. ஸ்கின் இஸ் ட்ரை வித்தவுட். சாரி, இது ரைட்டு தானே. ஸோ 3யும் 2 3 2 and 3. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்தது இதில் சூப்பர் கொஷின்மா, ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைம் தரேன். ஓகேங்களா, நான் உங்களுக்கு டைம் தரேன். டேரெக்டாக நான் இன்சைட் நல்லா படிச்சுட்டு சார்னு சொல்கிறோம், இந்த இடத்துல மாட்டுவாங்க. சார் இது இல்லை, இன்னொரு கொஷின். இது ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஃப்ளைட்லெஸ் பேர்டு, பறக்காத பறவை, ஸ்ருதியோ. ஸ்ருதி பறக்க மாட்டா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் உண்டு. ஸ்ருதி பறக்க மாட்டா, ஃப்ளைட்லெஸ் பேர்டு, ஸ்ருதியோ. இன்னொரு கொஷின் ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன். இந்த கொஷின் இல்லை, அது சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நான் சால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் அது செட் பண்ணுறப்ப சூப்பராக இருந்துச்சு. இது ட்ரை பண்ணுங்கள். The hind limb are modified into wings and forelimbs are generally have a scales are modified for the walking, swimming, clasping the tree branches. ரெண்டு கரெக்டுங்கிற மாதிரியே இருக்குல்ல, அதுதான் கிடையாது. ஹைண்ட் லிம் வந்து விங்ஸாக மாதிரி இருக்காது, ஃபோர் லிம் வந்து வாக்கிங்காக மாதிரி இருக்காது. அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கான். அப்போ இதில் வந்து போத் ஆர் இன்கரெக்ட். இதெல்லாம் சூப்பராக மாற்றி மாற்றி கொடுப்பான். 4 லிம்பு ஹைண்ட் லிம்பு, 4 விங்கு ஹைட் விங்கு, காக்ரோச்சில் இருக்குல்ல அந்த போர்ஷன், அதெல்லாமே அழகழகாக மாற்றி மாற்றி கொடுப்போம் பயாலஜி பொறுத்த வரைக்கும். நம்ம தான் தெளிவாக படிச்சுட்டு போகணும். இது ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பாய்சனஸ் ஸ்னேக். யாருக்கு விஷம் இருக்கும்? வைப்ராக்கு இருக்கும், நஜாக்கு இருக்கும், பேங்கரஸ் கட்டுவிரியாம் பாம்பு, இது எல்லாத்துக்குமே பாய்சன் இருக்குமானே இருக்கும். அப்போ யாருக்கு பாய்சன் கிடையாது? ஓகேவா, பாய்சனஸ், நான் பாய்சனஸ். யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் இருக்காது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா. உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒர்க்கை ஹோம்ஒர்க்காக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறப்ப ஸ்டூடெண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஒபீடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 3 ஸ்டார் எடுப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணலனாலும் இட்ஸ் ஓகே. நீ வீடியோ பார்க்குறிய, நீ கமெண்ட் பண்ணுமா. ஓகேவா. மற்றவங்களை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஓகேங்களா. எனக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்க பையன் சார், நான் கமெண்ட் பண்ணுறேன். இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து இன்னும் 2 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்டே பண்ண மாட்டேன் சார், செஷனை மட்டும் வெயிபராக பார்த்துருப்பேன் சார், நோட்ஸ் எழுத மாட்டேன் பாரு சார், செஷனை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் சார். அது பயன் இல்லை. அதில் என்ன பயன் உண்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆல் ஆஃப் தேம் இஸ் ஆன்சர். அடுத்தது த கிளாஸ் நேம் ரெப்டைலை ரெஃபர் டு. ரெப்டைலை எதை ரெஃபர் பண்ணுது? ரெப்டைல் காரணம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ந்து போகிறது தானே. ஊர்வன தமிழில் சூப்பராக இருக்கும். கிரிப்பிங் அண்ட் கிராவலிங். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அதுக்கு நேமிங் ரீசன் கேட்குறான். இப்போ ஏவ்ஸ்னா பறக்கிறதுக்கு ரீசன், ஆம்பிஃபியானா 2 இடத்துல வாழ்கிறதுக்கான மீனிங், அப்போ ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊர்ந்து போகிறதுக்கான மீனிங். அப்போ தேரியர் கிரிப்பிங் அண்ட் கிராவலிங். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின். The correct answer above the reptilia. Reptilia பற்றி வந்து கரெக்டாக இருக்குது. ஃபெடரேஷன் இன்டர்னல், தே ஆர் ஒவிபெரஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன்டைரக்ட். ஒரு டைம் யோசிச்சு சொல்லுங்கள். ரெப்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபெடரேஷன் தான் நடக்குதா, அது ஒவிபெரஸ் தானா, இல்லை அதோட டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் தானா? ரெப்டைல்ஸ்னால் பாம்பு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சரில் தான் நமக்கு இருக்கும். பாம்பு இன்டர்னல் ஃபெடரேஷன் பண்ணுமா? ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கொடுங்க. என்னதில் குழப்பம், ஆனால் உங்களுக்கு அந்த குழப்பத்துக்கான ஒரு சான்ஸ் தரேன். கரெக்டு தானே? ஸோ 2மே கரெக்ட். ஓகேங்களா. அப்போ யாராவது இன்கரெக்ட் சூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன். இல்லை சாரி, போத் ஆர் கரெக்ட். போத் ஆர்
ஆன்சர் பண்ணிங்களா? இதில் என்ன இருக்குது? போத் ஆர் கரெக்ட். ஸோ கரெக்டாக அப்படி சொன்னாலும் இதை யாராவது சூஸ் பண்ணிங்களோ வாழ்த்துக்கள். தப்பு தான். சரியா? என்ன சார் ஆச்சு, ஏங்க எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதில் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு நான் கிளாஸில் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தருவேன். பாம்போட குட்டி பாம்பு மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ரெப்டைல். பாம்போட குட்டி பாம்பு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ யோசிச்சு பாருங்கள். பாம்போட குட்டி பாம்பு மாதிரி இல்லாமல் தவளை மாதிரி இருந்து அதை கொண்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்தாது ஃபியூச்சரில் பாம்பு மாதிரி ஏதோ ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இது மாதிரி ஒரு ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட பொருத்தி வச்சுக்கிட்டீங்களே போதுமானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டில் டைரக்ட் டெவலப்மெண்ட். ஆனால் ஃபெடரேஷன் இன்டர்னல் தான். இது வந்து ட்ரூ, இது வந்து ஃபால்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட். இந்த கேள்விக்கான பதில் ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பைக்ளோத்தரம் வித் 4 ஆர்ட்? கண்ணா பாருங்க, பைக்ளோத்தரம் நம்ம தான் ஹோமியோத்தம், இதெல்லாம் பைக்ளோத்தம். பைக்ளோத்தமில் 4 சாம்பர் வச்சிருக்கிற ஆள் யார்? crocodile தானே. இது நீட்டில் கேட்கக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். முதல்ல தான் 4 அறை இருக்கும் பைக்ளோத்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? பைக்ளோத்தம் அனிமல் வித் 4 சாம்பர், 4 சாம்பர் ஹார்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் crocodile. ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்க. சொல்கிறேன். ரெப்டைல்ஸ். ஸ்னேக்ஸ் அண்ட் லிசர்ட் ஷேட் their scales as a skin cast. ட்ரூ. ஸ்னேக்ஸ் ஆகட்டும் பள்ளி ஆகட்டும் அதோட ஸ்கின் கேஸ்ட் அது கொடுக்கும். ஓகே தான். they do not having a ear opening. நீங்கள் வரலாம் பாருங்கள். பறவை ஆகட்டும் அண்ட் பள்ளி ஆகட்டும் இருங்க. இதில் லிசர்ட்னா பள்ளி. ரெப்டைல்ஸ். ஓகே தான். they do not have external opening. இதுவும் ட்ரூ தான். ரெண்டுமே கரெக்டுமா? போத் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை. போத் ஆர் கரெக்ட். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்? எது வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்னு கேட்குறான். இது சூப்பர். அதை சொன்னால நான் ஒரு கொஸ்டின் காட்டுறேன். அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. மற்ற சும்மா மேலோட்டமாக படித்தவங்களா பஃபோனா ஃப்ராகு, ஹைலானா ட்ரீ லிசர்ட்டு, இஜியோதெரபிஸ்னா லிம்ப்லஸ் ரெப்டைலியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒன்று தான் ராங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண முடியும். ஆனால் யோசிச்சு பாருங்கள். பஃபோனா ஃப்ராக் இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட்டு பஃபோனா ஃப்ராக் கிடையாது. ஹைலானா ட்ரீ ரிசார்ட் கிடையாது. இச்சியோதெரபிஸ்னா லிம்ப்லஸ் ரெப்டைல் கிடையாது. அப்போ இது மூணுமே தப்பு. அப்போ ஆளர்லாம். ஸோ இந்த மாதிரி யூனிக் சாய்ஸும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பஃபோனோ டோடு தேரை. ஓகேங்களா? ஹைலாங்கிறது ட்ரீ லிசார்ட் இல்லை, ட்ரீ ஃப்ராக்கு. இச்சியோதெரபிஸ் லிம்ப்லஸ் ரெப்டைல் இல்லை, லிம்ப்லஸ் ஆம்பிஃபியா. ஸோ இப்படி வந்து தெளிவாக படித்து போகணும் ஒரு வார்த்தையும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அனிமல் கிங்டம் ஃபஸ்ட்டில் இல்லை, A to Z நல்லா தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். அதுக்கு ரியல் லைஃப் கான்செப்டோட புரிஞ்சு படிச்சுட்டு போகணும். அது புரியல அப்படின்னா அதுதான் சொன்னால் ஆன்லைன் பேட்சில் நான் நடத்தியிருக்கேன், அதை ஜாயின் பண்ணி படிங்க. ஒய்? ஏன்னா சார் யூடியூப்லேயே இல்லாத அளவுக்கு வந்து டீட்டெயிலாக அந்த கான்செப்ட் அந்த நாலேஜெலாம் வந்து ஆன்லைன் பேட்சில் நடத்தியிருக்கோம். சார் இல்லை சார் நேரில் வந்து படிக்கணும்னா ஆஃப்லைன் பேட்சை ஜாயின் பண்ணி படிங்க. வாட் எவர் யுவர் விஷ், பட் படிங்க. ஆம்பிஃபியா ஷோ டேஸ் டைப் ஆஃப் இன்டர்னல் அண்ட் ஹேவ் டேஸ். ஆனால் ஆம்பிஃபியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன்? ஆனால் வாட்டரில் இருக்கும். வாட்டரில் இருக்கிறதுக்கு காரணமே அதோட ஃபெர்டிலைசேஷனுக்காக தான். வாட்டரில் ஏன் இருக்க போகுது? கேமிட் வெளியே போக போகுது. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அது முட்டை தானே கொடுக்கும். ஸோ விவிபெரஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வித் சரி முட்டை ஒவிபெரஸ். எக்ஸ்டர்னல் வித் ஒவிபெரஸ். தவளை முட்டை. ஸோ oviparous. Sorry, oviparous. So external with the oviparous concept. So answer option 4. Other question. Which of the following is incorrect statement about the frog? Frog பொறுத்த வரைக்கும் எது தப்பு அப்படின்னு கேட்கலாம். frog பொறுத்த வரைக்கும் எது வந்து incorrect concept அப்படின்னு கேட்கலாம். பார்க்கலாமா? Body divisible into head and trunk, correct. Skin is moist without scale, right. Tympanum represents the ear, correct. Body is divided by head, trunk, abdomen. தவளைக்கு abdomen இருக்கா? இப்போ நமக்கு ஃப்ராக் அனாட்டமி இருக்குமா? ஸோ தெளிவாக படிச்சிருங்க. அதுக்கு அப்டமன் இருந்தா அது நீங்கள் சொல்லணும். நான் ஃப்ராக் அனாட்டமியில் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் 2 கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கு அப்டமன் இருக்கா? அப்டமன் கான்செப்ட் வந்து காக்ரோச் தான் உண்டு, இது கிடையாது. ஸோ எது இன்கரெக்ட்னு கேட்குறான். ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். மேட்ச் பண்ணாமல் டக்குன்னு வாங்க. கொலம்பியா புறா பீஜியன் இங்கே இருக்குது. சிட்டிக்குள்ளா கிளி பேரட். சுதியோ நெருப்புக்கோழி ஆஸ்ட்ரிச். ஆப்படினோடைலிஸ் பென்குயின். நெஃப்ரான் வால்ச்சர் கழுகு. சரிங்களா? மேட்ச் பண்ணிக்கங்க. சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது அதே மாதிரி இருந்துச்சா பாருங்க. காமன் நேமில் கேட்பான்னு சொன்னல இதெல்லாம். எக்ஸோசிட்டஸ் ஃப்ளையிங் ஃபிஷ், வெளியே போய் பறந்தான் அப்படிங்கிறதால ஷார்ட்கட்டு. ஹிப்போ கேம்பஸ் சீ ஹார்ஸு. கிளாரியஸ் மக்கூர். டெரப்டோபைலம் இது ஏஞ்சல் ஃபிஷ். பீட்டா ஃபைட்டர் ஃபைட்டிங் ஃபிஷ்.
ஸோ அப்படி எல்லாமே அழகாக மேட்ச் ஆகுதா? மேட்ச் த ஃபாலோவிங் இதெல்லாம். எக்ஸிக்யூட்டிவ்னா ஃப்ளைங் ஃபிஷ், இது ஃப்ளைங் ஃபிஷ் இங்கே இருக்குது, சாரி கியூ. அடுத்து கேட்கலாம், சி ஹார்ஸ் யார் வந்து பார்த்தீங்கன்னா கடல் குதிரை அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சி ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுக்குள்ளே கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இது மெரைன் மேமலா, மெரைன் ஃபிஷ்ஷா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டு லூப்பா, இல்லை ஹிப்டோடாமஸா? ஹிப்டோடாமஸ், இது ஒரு ஹிப்டோடாமஸ். சி ஹார்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹிப்டோடாமஸ். அகைன் அதே விஷயம் தான். நெக்ஸ்ட்டு நான் சொன்னல அந்த கார்டேட்டா நான் கார்டேட்டா கொஸ்டின் இங்கே பாருங்கள். இதாவது ஆல் வெர்டிபிரேட்டர்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்டர்ஸ். ட்ரூ. அசன் ட்ரூ. The members of subphylum of Vertebrata possess notochord during embryonic period and notochord is replaced by cartilaginous or bony vertebral in adults. கரெக்டா? ஸோ அசன் இதில் ட்ரூ, இதுவுமே ட்ரூ, இதுவுமே ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ தான், ரெண்டுமே பர்ஃபெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா வெர்டிபிரேட்டால நோட்டோகார்டாகவே இருக்காது, அது எம்பிரியானிக் மட்டும் தான் நோட்டோகார்டு. ஃபியூச்சரில் அது என்னவா மாறிடும்? கார்டிலேஜ் இல்லையா வெர்டிபிள் காலமாக மாறிடும். அதனால தான் எல்லா கார்டேட்டாவும் என்னால் வெர்டிபிரேட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் அசஸனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் டூ. அடுத்த கொஸ்டின், ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் சைக்ளோஸ்டோமா ஆர் சைக்ளோஸ்டோமா பற்றி டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சைக்ளோஸ்டோமாஸ் எந்த மாதிரி டைப் ஆஃப் பேராசைட்னு? சைக்ளோஸ்டோமா ஒரு எக்டோ பேராசைட்டா? எண்டோ பேராசைட் இல்லை, எக்டோ பேராசைட். முக்கியமான கொஸ்டின். சைக்ளோஸ்டோமா எல்லாமே எக்டோ பேராசைட்டாக இருக்கும். அடுத்தது அவ்வளோதாம்மா. இன்னும் ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். பாருங்க, கேட்குறான் பாருங்கள். இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, வாட்டர் கேன் சிஸ்டம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இப்படிலாம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதுக்காக தான் சொல்கிறது. இப்போ செம்மையாக குழப்பம் பாருங்கள். லொக்கோமோஷனுக்கும் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்ஐசி மாதிரி ஷார்ட்கட்டு, எல்ஐசி மாதிரி எல்ஆர்சி டி. லொக்கோமோஷன் உண்டு, ரெஸ்பிரேஷன் உண்டு, அப்போ ஆப்ஷன் ஏ வரும். எக்ஸ்கிரீஷன் உண்டா? நாட்டினீங்களா? அப்படி தான் சொன்னேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் உங்களை கேட்பான், குழப்புவான். எக்ஸ்கிரீஷன் வராது, தட்டி விடுங்க. அடுத்த கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட், கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் வரும், சி வரும். டைஜஷன் வருதா? நோ. டைஜஷன் வருதா? நோ. அப்போ ஏசி ஒன்லி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இப்படி தான், இது ஒரு நீட் கொஸ்டின் தான், இப்படி தான் கேட்பான். அப்போ அதை கேரக்டர் நல்லா படிச்சுட்டு போகணும். எல்ஐசி மாதிரி எல்ஆர்சி வித் டி ஞாபகம். அண்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. Annelida true filamenta? Yes. Consider the following statement. Porifera pseudofilamenta? No. Acelmentous acelometa? No. Platyhelminthes pseudofilamenta? No. அப்போ வந்து ஒன்று மட்டும் தான் கரெக்டு. ஸோ கன்சிடர் கரெக்டாக ஃபஸ்ட்டு அவன் என்ன கேட்கறான்னு பார்த்து, கரெக்டாக இன்கரெக்ட் கேட்குறான்னு பார்த்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் வரக்கூடிய, நிறைய பேர் ஏ மட்டும்னா ஏவை சூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் வேகமாக பதட்டத்தில் வரக்கூடியது தான். ஏன்னா எக்ஸாம் எல்லாம் பதட்டம் வரது காமன். பட் இருந்தாலும் தெளிவாக பார்த்துக்கிங்க. இங்கே ஏ, பட் சாய்ஸில் பியில் தான் ஏ ஒன்லின்னு கொடுத்துருக்கான். கேர்ஃபுல்லாக இருக்கணும். Consider the following statement. Annelida are the true filament? Yes. Poriferans are true filament? No. Acelmentous acelament? No. Platyhelminthes? No. இப்போ தான் பார்த்தோமா? ஓகே ஓகே ஓகே. இது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அண்ட் ஓகே, கம்ப்ளீட் த 100 கொஷின்ஸ். 100 கொஷின் முடிஞ்சிச்சு. அண்ட் வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் பேட்ச் 75,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணி போயிட்டுருக்கு. தீபாவளி வரைக்கும் ஜாயின் பண்ண நினைக்க நேரில் வந்து படிங்க. ஓகேங்களா? ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. இவ்வளோ டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. சும்மா வீட்டில் உட்காந்து படிக்கிறது மூலமாக இதெல்லாம் கற்றுக்க முடியாது. ஸோ 75,000 தான் ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் டியூஷன் ஃபீஸோடு இன்க்ளூடட். ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு 7,500 கொடுத்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் படித்து ஸ்காலர்ஷிப்பை கெயின் பண்ணுங்கள். நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நீங்கள் கவர்மெண்ட் டாக்டராக மாறுவீங்க. அதுக்காக தான் ஃபுல் எஃபர்ட் போடுறோம். அந்த ஃபுல் எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 வந்து பார்த்திங்கன்னா பர் இயர் வந்து ஸ்காலர்ஷிப் தரப்படும். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி ஸ்காலர்ஷிப்பை கெயின் பண்ணுங்கள். இந்த ஆன்லைனில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இன்சைட் இண்டெக்ஸ், இதில் இன்சைட் இண்டெக்ஸும் இருக்குது, எக்ஸாம்பிள் கொஷின்ஸும் இருக்குது. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக நடத்துவோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான காண்டாக்ட் நம்பர் 9080549820. ஸோ இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருங்க.
ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. ஓகேங்களா? இந்த ஃபுல் கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் நடத்திருப்போம். 100 கொஷின்ஸ்க்கும் நோட்ஸ் எடுங்க, எழுதுங்க. அண்ட் இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருக்குது சார், நீங்கள் ஏதாவது மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இது ஆம்பிக்யூஸாக இருக்குன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த கொஷின் செஷனில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? டிஸ்கஷன் இஸ் ஃபேவரட். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடல, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன். மேபி டக்குன்னு ஏதாவது தப்பாக கூட டிக் பண்ணியிருக்கலாம் சொல்ல. பட் எல்லா கான்செப்ட் கவர் பண்ணிட்டேன், A to Z கவர் பண்ணிட்டேன். பட் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பத்தில் கூட நடந்திருக்கும். அதனால் அதில் பெருசுப்படுத்த வேணாம். அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசிடலாம். மற்றபடி எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அனிமல் கிங்டம் ஃபுல்லாகவே ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெசனுக்கான POQ அண்ட் MCQ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.